ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நமக்கும் ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர் நல்லவர் தானே? ஆமென். ஆமாம், நாம் நல்லவங்களும் கிடையாது. அது என்னவோ தெரியல, நம்ம மேலே வச்ச கிருபை இன்றைக்கும் நம்ம உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவருக்கு தலைக்கு மேலே கரங்களை தூக்கி தட்டி நன்றி சொல்லுவோமா? தலைக்கு மேலே எல்லாரும் தலைக்கு மேலே. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த 2 நாட்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினார். தேவாதி தேவனுக்கும் நான் என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் கார்த்திக் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் இருக்கிற எல்லா மூப்பர், முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற தலைவர்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை தொடங்குறேன். சாப்பாடு ஸ்மெல்லு வந்தோடனே நான் முடிச்சிருவேன், ஏன்னா எனக்கும் பசிக்குது. அல்லேலூயா. உங்களை சோதனைக்குள்ளாக மாற்ற மாட்டேன். ஆமாம், நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஏசு வந்தால் கூட இவ்வளோ சிரிப்பு வராது. சீக்கிரம் முடிக்கிறேன்னு இவ்வளோ சிரிப்பு பார்த்தேலா? நல்லா வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அலெக்சாண்டரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், பாருங்கள், உலகத்தில் நான் நேற்று சொன்னது போல் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கிரேட் அப்படிங்கிற பட்டம் இருக்குது. அலெக்சாண்டரும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆள், மகா அலெக்சாண்டர். அவன் பேரே மகா அலெக்சாண்டர். அவங்க அப்பா பேர் பிலிப்பு. அவங்க அப்பா பேர்னா புரியலையா? சரி, புரியலனாலும் பரவாயில்ல, புரிஞ்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அவங்க அப்பா பேர் பிலிப்பு. மக்கதோனியா பட்டணத்தில் பிலிப்பு, மக்கதோனியா பட்டணம் அது பிலிப்பு தேசமாக மாற்றி அவர் தான் அந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்க ஆரம்பித்தார். அவங்க அப்பா ஒரு நல்ல குதிரை பிரியர். எங்கே குதிரை வந்தாலும் அந்த குதிரை எல்லாத்தையும் வாங்கிடுவார். அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குதிரை வாங்கி வச்சுருந்தார். திடீர்னு அந்த குதிரை அடங்காமல் முரண்பாடா அப்படியே எல்லாரையும் எதிர்த்து பண்ண ஆரம்பிச்சது. மதம் பிடிச்சது போல பண்ண ஆரம்பித்தது. எல்லா இராணுவ வீரர்களும் அடக்குறாங்களா, அந்த குதிரை கடைசி வரைக்கும் அடங்கவே இல்லையா. இதை தூரத்திலிருந்து அலெக்சாண்டர் உட்கார்ந்து பார்த்துருந்தாராம். ஏன் இந்த குதிரை அடங்க மாட்டேங்குது? அப்போ அலெக்சாண்டருக்கு சில பேர் சொல்கிறாங்க 13 வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க, 17 வயசு அப்படிங்கிறாங்க. எது இருந்தால் நமக்கு என்ன? அல்லேலூயா. ஆமாம், நம்ம மேட்ருக்கு வருவோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், தூரத்துலேருந்து உட்காந்து அப்பாவோட குதிரை அடங்காமல் இருக்கிறத பார்த்துட்டே இருந்த உடனே அலெக்சாண்டர் அவங்க அப்பா கிட்ட சொன்னாராம், அப்பா நான் அந்த குதிரையை அடக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அவங்க அப்பா சொன்னாராம், தம்பி நீ சின்ன பையன், உனக்கு குதிரையை பற்றி தெரியாது, நீ மேலே ஏறி கீழே தள்ளிடுச்சுன்னா நீ இருக்கிறது எனக்கு ஒரே மகன், அதனால் வேண்டாம் சாமி அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், அமைதியாக இருங்கப்பா, நான் இந்த குதிரையை அடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை போய் பிடிச்சி, இந்த குதிரை எதை பார்த்து பயந்ததுன்னா தான் நிழலை பார்த்தே அது பயப்பட்டு தான். ஏதாவது சொல்லுங்க. தான் நிழலை பார்த்து அந்த குதிரை பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. அலெக்சாண்டர் அந்த குதிரையை பிடிச்சி சூரியனுக்கு ஆப்போசிட்டில் பாருங்க, குதிரை நின்று நிழலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. இவன் கொண்டு போய் அந்த குதிரையை பிடிச்சி சூரியனை பார்த்த மாதிரி நின்னா நிழல் எங்கே போகும்? பின்னாடி போகும். குதிரையை நிறுத்தி அது மேலே ஏறி சவாரி பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வேகமாக போயிட்டு திரும்ப நிறுத்தினாராம். அவங்க அப்பா சொன்னாராம், திரும்ப போ அப்படின்னாராம். திரும்ப போயிட்டு திரும்ப நின்னா குதிரை மிரளவே இல்லையா. அப்பா சொன்னாராம், இதுக்கப்புறம் நான் ராஜாவாக இருந்தால் எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யபார பொறுப்பை அலெக்சாண்டர் கிட்ட கொடுத்தார். 19 வயசில் தன் தகப்பனாருடைய ராஜ்யபார பொறுப்பு எடுத்தான். தம்பி தங்கச்சிலாம் கவனி. நிறைய நேரத்தில் நம்மளை பார்த்து கூட அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம் தானே? நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தால் அப்படித்தான் இருக்கும். ஞானமாக விவேகமாக புத்தியாக நடந்தால் எல்லா தகப்பனும் எல்லா தாயும் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. என் பையன் ரொம்ப ஞானமாக நடப்பான் அப்படின்வாங்க. எப்போ பார்த்தாலும் அறிவீனமாக நடக்கக்கூடாது. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், பாருங்க, எவன் ஒருத்தன் பெரிய தலைவனாக மாறுவானா, ஒன் who மேக் எ மோர் மிஸ்டேக் he become a great leader. ஆமாம், யார் ஒருத்தன் நல்ல தலைவனாக மாறுவானா, நிறைய தப்பு பண்ணுறவன் மாறுவானா. அப்போ ஜேம்ஸ் பால்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு, தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் யாரா மாறிடலாம்? கொன்னே போடுவேன் நானாக இருந்தா. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நான் செய்கிற ஒவ்வொரு தப்புலையும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த தப்பை செய்யாமல் நான் விட்டுணும். புரியுதுங்களா? இப்போ நான் வரேன், இந்த மேட் இங்கே சுருட்டி இருக்கு, காலை தடுத்து கீழே விழுந்துட்டேன்னா சுருட்டி இருக்கிற மேட்டை ரெடி பண்ணிட்டு அடுத்த முறை நான் கண்ணை திறந்துட்டு வரணும். யாருன்னா விழற மாதிரி வந்தாலும் அங்கே மேட்டு சுருட்டிட்டு இருக்கு, பார்த்து கால் எடுத்து வச்சு போங்கன்னா நான் ஒரு லெசனை கற்றுக்கினேன்.
எதுக்காவது ஒன்று தலையாட்டலாம்ல. அப்படியே இருந்த பாவக்காய் சூப்பு குடிச்ச மாதிரி இருந்தா எப்படி? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? அல்லேலூயா. அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு தப்புலையும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த தப்பை விட்டுட்டு வந்துட்டா நான் நல்ல தலைவனாக மாற முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒன் who make a more mistake he become a great leader. தப்பை கண்டுபிடிச்சி அந்த தப்புலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த பாடத்தினால என் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பும் போது தான் காரியம் ஜெயமாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், இப்போ கவனிங்க பாப்பா. அலெக்சாண்டர் அந்த பதவியை அவங்க மகன் கிட்ட கொடுத்துட்டாராம். 19 வயசில் பாருங்க ராஜ்ய பதவி எடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 32 வயசுக்குள்ள செத்துட்டார். 33 32 வயசுல செத்துட்டார். சாதாரண காய்ச்சல் வந்து அலெக்சாண்டர் செத்துட்டான். இந்த வித்தின் 13-12 இயர்ஸ்க்குள்ள முழு உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவ ஆரம்பித்தான். இந்த பைபிள் இருக்கிற புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு அலெக்சாண்டர் ஒரு மூல காரணம். அலெக்சாண்டர் தான் கிரேக்க மொழியை உலகமெங்கிலும் கொண்டு வந்தான். மெடிக்கல்ல படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மெடிக்கல்ல இருக்கிற எல்லா வேர்டும் ஆல்மோஸ்ட் 90% கிரீக் வேர்டு தான். ஆமா, நியூ டெஸ்ட்மெண்ட் கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது. உலகத்திலேயே பெரிய கலாச்சாரம் எல்லாம் கிரேக்கம் தான். சில கிரேக்க வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாம அப்படியே இங்கிலீஷ்லயே அந்த வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கிரேக்க மொழியை உலகமெங்கிலும் ஸ்தாபித்து கிரேக்க கலாச்சாரத்தை உலகமெங்கிலும் பரவி சின்ன வயசுக்குள்ள ஒரு பெரிய மகா அலெக்சாண்டர் அப்படிங்கிற பேரை பெற ஆரம்பித்தான். அந்த அலெக்சாண்டர் எங்க யுத்தத்துக்கு போனாலும் ராணுவ வீரர்கள் எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைப்பானா. இப்போ ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறை கிராஸ் பண்ணி பிரிட்ஜை கட்டி அந்த ஆறை கிராஸ் பண்ணிட்டு பிரிட்ஜை உடைச்சு போட்டுருவானா. அவனுக்கே பின்வாங்கி பின்வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக பிரிட்ஜை உடைச்சி போட்டுருவானா. எடுத்த தீர்மானத்தில் ஸ்டப்பனா நிற்பான். அது தோல்வியோ ஜெயமோ பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு பயங்கர ஸ்டப்பனா நிற்க ஆரம்பிப்பான். அப்பேற்பட்ட அலெக்சாண்டர் ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு விரோதமாக யுத்தத்துக்கு போய் அந்த தேசத்தை சுற்றி முற்றுகை போட்டுட்டு இருக்கிறாங்களாம். ராணுவ வீரர்கள் எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒருத்தரும் ஒரு தப்பும் செய்யக்கூடாது. ராணுவத்தில் தான், மிலிட்ரியில் தான் எல்லாம் மலிவாக கிடைக்கும். மிலிட்ரியில் தான் எல்லாம் மலிவாக கிடைக்கும். புரியல? ஏசு வர வரைக்கும் புரியாது, விட்டுருவோம். அல்லேலூயா. ஆமாம், மிலிட்ரியில் தான் எல்லாம் மலிவாக கிடைக்கும். பாருங்கள், நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸப் பண்ணியிருப்போம், 1ஆம் நம்பர் குடிகாரனாக இருப்பாங்க. ஆமாம், இன்சைட் பண்ணுறது, ஃபுல் ஷேவ் பண்ணுறத பார்த்தா பெரிய ஆள் மாதிரியே தெரியும். அப்புறம் பார்த்தா தான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருக்கும். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த இராணுவம் அந்த ஒரு நாட்டை சுற்றி முகாமிட்டு இருக்கிறான். எல்லாம் அலெக்சாண்டர் ரூல் படி 10 மணிக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிடணும். அந்தந்த டென்ட்டில் யாரும் அங்கங்கே அலையக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசக்கூடாது. ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாலும் எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல், எந்த நிபந்தனை இல்லாமல் கொண்டு போட்டுருவான் அலெக்சாண்டர். உலகத்தையே ரத்த கரப்படியை செய்தவன், பிணக்குவியல்களை மலைகளை போல சேர்த்தவன். அவன் போன நாடுகள் எல்லாம் ஜெயித்து மனிதர்களை கொன்று போட்டு பிணங்களின் மேலே தன்னுடைய ரதத்தை ஓட்டிட்டு போனவன், ரத்த ஆற பாய வச்சவன். மரணம் வந்து அவனுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒழுங்காக கீழ்ப்படினும். எல்லாரும் அந்த நாட்டை சுற்றி எல்லாம் முகாமிட்டு இருக்கும் போது நைட்டில் வேஷம் மாறி அலெக்சாண்டர் தான் ராணுவ வீரர்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக வந்தானான். தூரத்தில் ஒரே ஒரு டென்ட்டில் மட்டும் லைட் ஆஃப் ஆகாமல் அப்படியே லைட் ஆன் ஆகிட்டே இருக்க ஆரம்பிச்சுதான். அலெக்சாண்டர் சத்தம் போடாமல் அந்த டென்ட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு பார்த்தா அந்த ராணுவ வீரன் டேபிள் மேலே இப்படி கையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். டேபிள் மேலே ஏகப்பட்ட லெட்டர்ஸ் இருக்கான். இவன் ஒரு பெரிய பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த லெட்டரை எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்தா அவங்க அம்மா போட்ட லெட்டர். அவங்க அம்மா விதவை, இவன் ஒரே பையன். இவனை கஷ்டப்பட்டு படித்து ஆளாக்கி அவங்க அப்பா காலத்துலேருந்து இவனை இராணுவத்தில் அனுப்பிட்டாங்க. இவன் தான் இராணுவத்தில் இருக்கிறான். இப்போ அவங்க அம்மா அங்கே சாகிற மாதிரி இருக்கு. இப்போ அம்மாவை காப்பாற்ற முடியல. இவனுக்காக பட்ட கடன், குடும்பத்துக்காக பட்ட கடன் எல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. அந்த அம்மா போட்ட எல்லா லெட்டரில் இருந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு பேப்பரில் எழுத பாருங்க, அந்த பேப்பரே கண்ணீராக மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே கண்ணீர் சிந்த எழுதி எல்லா தேவைகளுக்கு கீழே எழுதுனானா, இவைகள் எல்லாவற்றையும் எனக்காக யார் செய்து முடிப்பார். எழுதி முடிச்சுட்டு கேள்விக்குறியோடு பேனா வச்சுட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சு படுத்துட்டு இருக்கிறான். அலெக்சாண்டர் வந்து பார்த்தா லைட் எரிஞ்சிட்ருக்கு. இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இத்தனை இருக்குது. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு கீழே த கிரேட் அலெக்சாண்டர் சைன் பண்ணிவிட்டு பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு அலெக்சாண்டர் போயிட்டா. பாருங்கள், நடுராத்திரி எந்திரிச்சு பார்த்தா பேப்பரில் யார் கையெழுத்து இருக்குது? அலெக்சாண்டரோட கையெழுத்து இருக்குது. லைட் ஆஃப் பண்ணலை, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கலை. நாளைக்கு மரணம் அப்படின்றது நிச்சயம். அவ்வளோதான், அம்மா அந்த இடத்துல செத்துட்டு இருக்க போகிறாங்க. நம்ம இன்னைக்கு நாளைக்கு சாக போகிறோம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த காரியத்தை செய்யலை. ஒரு பயம், மரண ஆவி அவனுடைய வாழ்க்கை அப்படியே கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலையில் எல்லாம் எந்திரிச்சாங்க. இந்த மார்ச்சிங் எல்லாம் முடிந்தது. எல்லா இராணுவர்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அலெக்சாண்டருக்கு சிங்காசனம் கொண்டு வந்து போடப்பட்டது. அலெக்சாண்டர் முன்னாடி வந்து அன்றைக்கி நடக்க வேண்டிய யுத்தத்தை குறித்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த டென்ட் நம்பரை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னாரா. பாருங்க, கையை ரெண்டுத்தையும் பின்னாடி கட்டிட்டு இவன் முன்னாடி போகிறான். இவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அலெக்சாண்டர் கிட்ட போனோடனே அலெக்சாண்டர் சிரச்சேதம் பண்ண போகிறான், கொல்ல போகிறான். பாருங்க, அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு
கண்ணில் தண்ணி தார தாரையா வர, ட்ரெஸ் எல்லாம் நினைய, தலை கவிழ்ந்தபடியே அப்படியே அலெக்சாண்டருக்கு முன்னாடி போய் நின்னானா. அலெக்சாண்டர் அங்கே முன்னாடி சேரில் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறா, இவன் இங்கே நின்றுட்டு இருக்கிறான். அலெக்சாண்டர் கேட்டாராம், 10 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணணும்னு தெரியல, ஏன் லைட் ஆஃப் பண்ணலை, எதுக்காக முடிச்சிருந்தேன், ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறினேன், ஏகப்பட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டோம். பதிலேதும் வராம ஒரு இருண்ட உலகத்துல போற பயத்தோட கலக்கத்தோட கையை ரெண்டுத்தை பின்னாடி கட்டிட்டு அப்படியே தலை குனிஞ்சு கீழே நின்னானா. அலெக்சாண்டர் கேட்குற கேள்வி எதுவுமே இப்போ இவனுக்கு தெரியல, ஏன்னா சாக போறான். அலெக்சாண்டர் தன்னோட இருப்பிடத்தை விட்டு சேரை விட்டுட்டு எழுந்து கீழே வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு சத்தம் போட்டு அழுதுட்டானா. அழுதுட்டு அவனை பார்த்து சொன்னானா, உன்னை நான் சாகடிப்புன்னு நினைச்சியோ? கேட்டுட்டு சொன்னானா, இவ்வளோ மனசுல பாரம் இருந்தோம், இத்தனை பிரச்சனை இருந்தோம், எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த இராணுவத்தில் இருக்கிறேன், அதனால் நான் உன்னை கொல்ல விரும்பலை, உங்கள் அம்மாவை காப்பாற்ற ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு இத்தனை பிரச்சனை இருந்தோம், இத்தனை போராட்டம் இருந்தோம், என் அரசவையில், எனது இராணுவத்தில் நீ இருந்து பணியாற்றின பற்றியா, அதனால் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு படைக்கு தளபதியாய் மாற்ற ஆரம்பித்தானா. ஒரு சாதாரண மனுஷன், உலகத்தை இரத்த கரையப்படைய செய்தவன், பிணக்குவியல்களை மலைகளை போல சேர்த்தவன், நம்ம இந்தியா தேசத்துக்கு விரோதமாகவும் யுத்தத்துக்கு வந்தான். அப்பேற்பட்டவன் தான் கீழே வேலை செய்கிற ஒருத்தனுடைய வேதனையை பார்த்து தான் சட்ட திட்டங்களை மாற்றுவான். ஆனால் நாம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். ஒருவேளை இந்த 8வது மாசத்துல 1000 தேவைகளோடு வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாதபடி, உள்ளே வைத்து கொள்ளக்கூடாதபடி ஒரு கனத்த இருதயத்தோட பாரத்தோடு வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக எழும்ப போகிறார். கனப்படுத்தும்படியா, நான் கனப்படுத்தும்படியா, நம்மை மேன்மைப்படுத்தும்படியா, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, நம்ம தலையில கிரீடம் பூக்க பண்ணும்படியா கர்த்தர் நமக்காக எழும்ப போகிறவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு தேவை. நைட்ல எல்லாம் தூக்கம் வரல பாஸ்டர், என்ன செய்யறதுனே தெரியல, ஏதோ ஒரு நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் மரணத்தை ஜெயித்த ஜீவாதிபதியுமாகிய கர்த்தர் உன் பட்சத்தில், என் பட்சத்தில் வந்து நிற்க போகிறார். நம்மை கனப்படுத்த போகிறார், நம்மை உயர்த்த போகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போகிறார். நாம் எதிர்பார்த்தது ஒன்றே, அவர் நமக்கு செய்ய போகிறது மகிமை, அவர் நமக்கு செய்ய போகிறது அற்புதமான காரியம். ஒரு சாதாரண அலெக்சாண்டருக்கே தான் கீழே வேலை செய்கிறவனுடைய வேதனையை கண்டு தான் சட்டத்தை மாற்றுவான். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் நமக்காக அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அப்படியே 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, தகப்பனே என் கூட பேசுங்கப்பா, நானும் ஒரு பெரிய தேவையோடு வந்திருக்கிறேன், கனத்த இருதயத்தோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், வெளியே சொல்லக்கூடாத 1008 கேள்விகளோடு வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தை அனுப்பி கர்த்தர் என்னோடு இடைப்படுவீராக. எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் விலகுவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. உம்முடைய சிங்காசனங்கள் மத்தியில் அமருவதாக. உம்முடைய ஆளுகை எங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா, கர்த்தர் உங்களுக்காக எழும்ப போகிறார். வாயை திறந்து நான் சொன்னதை சொல்லணும். கர்த்தர் உங்களுக்காக எழும்ப போகிறார், ஒரு அற்புதம் செய்ய போகிறார், உயர்வு வரப்போகிறது, மேன்மை வரப்போகிறது, மகிமை வரப்போகிறது. ஆமென். சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சொல்லாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், சரி. கம்யூனியன் சர்வீஸ்னால சொல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓகே, கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை நம்ம வாசித்து முடிப்போம். பைபிள் வச்சிருக்கோங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கோங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், பைபிள்லேயே கடைசி புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய ஒருவர் சத்தம் வாசிப்போம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் தேவ வசனத்தின் நிமித்தமோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமோ பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்.
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியேத்ரா, பிலதெல்பியா, லவோதிக்கையா, சர்தை 7 சபைகளுக்கு விளம்பினது. அல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்கப்பா. நம்மளும் படிக்க மாட்டோம், படிக்கிறவங்களையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமா, பைபிள் எல்லாம் வச்சுட்டு என்னைய மட்டும் பாருங்க. இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன், சொல்லும் போது மட்டும் பைபிளை திறந்தா போதும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. உலகத்தில் பிசாசால செய்ய முடியாதெல்லாம் நம்ம மட்டும் செய்வோம். கண்ணை திறந்துட்டே சபையில் தூங்குவோம் பார். அது நம்மளால மட்டும்தான் முடியும், எவனாலே முடியாது உலகத்தில். அல்லேலூயா. பரவாயில்ல சிஸ்டர் நல்ல மெசேஜ் கேட்குறாங்க, பிரதர் நல்ல மெசேஜ் கேட்குறாங்கன்னு அப்போ தான் பைபிள் கீழே விழும். ஓ, அம்மனி அடுத்த லோகத்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, நானும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் உயிரை கொடுத்து இவங்க இத்தனை ஆயிரத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டத்தை ரெடி பண்ணி உன்னை தூங்க வைக்கவா, இல்லை உன்னைய தூங்க வைக்கவான்னு கேட்குறேன். அல்லேலூயா. ஆமாம், நானும் ஒரு பாரத்தோடு தான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்களும் தூக்க பாரத்தோடு வந்திருக்கீங்க. ஆமாம், ஒரு சிலரை பார்த்துட்டேன், அதனால தான் இப்படி பேசுகிறேன். அல்லேலூயா. தொடக்கத்திலேயே சாம்பிராணி போட்டா இன்னும் முடிவு எவ்வளவோ இருக்கு. அல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு நல்ல கண்ணை திறந்து என்னை பாருங்க. புரிஞ்சாலும் புரியலனாலும் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நம்பிக்கையில் நானும் பேசிட்டு போயிடுறேன். ஆமென். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்? அல்பா ஒமேகா இந்த வார்த்தையை மட்டும்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனிதனிடத்திலையும் விரயமாய் பேசினதில்லை. ஏதோ சும்மா டைம் பாஸ் ஆகல, ஏதோ கடமைக்காக வந்தேன், ஏதோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்லாம் ஆண்டவர் ஒருத்தர்கிட்டையும் தனியா கடமைக்காக வெறுமனே வெற்றுக்காக சும்மா விரயமாய் ஒருபோதும் ஒருவனிடத்திலையும் கர்த்தர் பேசினது கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு மனுஷிக்கிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்ட, ஒரு தேசத்துக்கிட்ட, ஒரு பாஸ்துக்கிட்ட, ஒரு சபை கிட்ட, ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசினா அந்த மனிதனை கொண்டு அந்த தேசத்தை, பட்டணத்தை, குடும்பத்தை, ஆளுகையை, அதிகாரத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென். ஒழுங்கின்மையும் வெறுமையுமான உலகத்தை பார்த்து கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவைகள் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பித்தது. ஆமென். அப்போ ஆண்டவர் பேசினாலே ஏதோ ஒன்று நடக்கும். ஆமா, ஆண்டவர் சும்மா பேச மாட்டார். இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார் எல்லாம் வேற மாதிரி மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாதி செல்லப்பா ஒரு முறை சொன்னார், எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்களாம், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ நரகத்துக்கு போய் போர் அடிச்சு போயிடுச்சான். அதனால இப்போ எல்லாம் என்ன சொல்றான்? பரலோகம் போயிட்டு வந்தேங்கிறான். அடா பாவிகளா, எங்க போயிடுச்சு பத்தியா கிறிஸ்துவ உலகம்? சத்தமா ஆமென் சொல்லு. என்ன வடவள்ளி பஸ் ஸ்டாண்டா பரலோகம்? இல்லை, எப்படி தெய்வீகத்தை மாத்திரம் பாரியா, அந்த தெய்வீகத்தினுடைய மேன்மைய எப்படி அசட்ட பண்றான் பார். நீங்க அதுக்கு மேல எவன் சொன்னாலும் பேந்தா 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 முழிக்கிறது. ஆமே, என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 14 நிருபத்தை எழுதின அப்பேற்பட்ட பவுலே சொல்றான், ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வரை கெடுத்து கொள்ளப்பட்டான். அவன் சொல்றான், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை நான் அறியேன். மனுஷர் ஒருவரும் பேசக்கூடாத பாஷையை கேட்டங்கிறான். நம்மால் சொல்றான், அங்க போய் பார்த்தேன் அவர் கீபோர்டு வாசிங்கிறாரு, இங்க போய் பார்த்தேன், ஆமா அது பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர் பாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒரு டிவியில் பரலோகம் ஷாப்பிங் மால் மாதிரியே இருக்குன்னா, சாட்சி சொன்ன எல்லா குழந்தையும் எடுத்து பாரு, எல்லாம் பெங்களூர் போனாலே ஃபுல்லாக ஷாப்பிங் மால் தான். என்ன ஒரு மாதிரியே பார்க்குற? அல்லேலூயா. பெங்களூர் போனாலே எல்லாம் ஷாப்பிங் மால் தான். ட்ராலியை தூக்கின்னு அப்படியே சுத்த வேண்டித்தான். எதெல்லாம் இங்கே பார்க்குறோமோ அதையே பரலோகமாக மாற்றிடுறா. ஒரு ஆள் சொல்லுது, போய் பாயாசம் குடிச்சிட்டு வந்தேன். இல்லை, அவர் என்ன சேமியா கம்பெனி வச்சுங்கிறாரு. என்ன மாதிரி பிராதுங்க பெருங்கிடுச்சு பார், என்ன தப்பா பண்றான் பார். இப்ப நானே, நீங்க என்ன மெச்சிக்கிறதுக்காக நானே சொல்லுவேன், காலையில 3 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். நீங்களும் ஆமான்னு நம்புவீங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பானா. பிரச்சனை என்னன்னா நம்ம பைபிளை படிக்கிறது கிடையாது.
இன்னைக்கு மூடி வச்சோம்னா அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆமே, சில பேர் பார்த்தீங்களா கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவான். ஏன்னா மரியாளுக்கு இவர் தானே பிரசவமே பார்க்கறது. இவர் வந்து பிரசவம் பார்த்தா தான் இயேசு பிறப்பாரு, கொண்டு வந்து முன்னாடி வைப்பாரு. அல்லேலூயா. சில பேர் பாருங்க குட் ஃப்ரைடேக்கு மட்டும் வருவான். ஏன்னா பிலாத்துக்கிட்ட போய் எப்படியாச்சும் வாதாடி இயேசுவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பான். இவனால் காப்பாற்ற முடியாதனால சோகத்தோடு வந்து உட்கார்றது. சில அம்மாமார்களும் அப்படித்தான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமா, இது வச்சா சில பேர் ஈஸ்டருக்கு மட்டும் வருவான். ஏன்னா இவர் கல்ல புரட்டினா தானே இயேசு உயிரோட வருவாரு. என்ன மாதிரி வித்த கட்டுறேன் பத்தியல, நான் பேசுறது புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, இவர் வந்து கல்ல புரட்டிட்டு வந்து உட்காராரு. அப்படியே உட்காரத்த பாரு, புது ட்ரெஸ்ஸு. ஆமா, ட்ரெஸ்ஸோட பில்லு கூட எடுக்காம வந்து உட்காந்துருப்பார். அப்படியே வேட்டி கலண்டு போகிறதுன்னு தெரியாது, கட்டுறதுன்னு தெரியாது, பேண்ட்டு ஜிப்பு போட்டாரா போடலேன்னே தெரியாது. அப்படியே வந்து உட்காந்து அப்படியே கால் மேலே காலை போட்டுன்னு உட்காந்துட்டு அதுவும் பாதியில் எழுந்திரிச்சு போயிடுது. ஏன்னா ஏசு பரலோகம் போயிட்டார்ல, மரியாள் கிட்ட பேசிட்டு போயிட்டார்ல, அதனால இவர் எங்கே போயிடுது? அங்கே போயிட்டு சிலர் நியூ இயருக்கு மட்டும் வரது. ஏன்னா இவர் சர்ச்சுக்கு வரலன்னா அடுத்த வருஷம் பிறக்காது பார். ரிப்பனை கட் பண்ணி இவர் தான் ஓப்பன் பண்ணி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்பாதீங்க ஆண்டவரே. ஆமென். என் கூட பேசுகிற ஆண்டவர் தான் உன் கூட பேசுவார். ஆமாம், உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் தான் என் கூட இருப்பார். உங்ககிட்ட இருக்கிற பைபிள் தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கிற பைபிள் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆமாம், எதுவும் நூதனமானது கிடையாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு மிஞ்சின வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ளாத எவனா ஒருத்தர் சொன்னானா அவன் கள்ள போதக, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசியார். உன்னை பரிசுத்தத்தை விட்டு, நித்திய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை விட்டு உன்னை பிரிக்கக்கூடிய பாருங்க ஓநாய்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு சபையில் வருது. ஆமென். அதனால ஞானமா தெய்வ பயத்தோட உத்தம இருதயத்தோட நல்ல பைபிளை படிக்க ஆரம்பிச்சுப்பார். தேவையில்லாதது தெய்வீகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. பாருங்க, டீ குடிச்சிட்டு வந்தேங்கிறான் பரலோகத்துக்கு போய். என்ன மாதிரி பண்ணாம்ப. சோத்திரம் ஆண்டவரே. இதை விட இதை கேட்டுட்டு உட்கார்ந்து ஒரு கூட்டம் அந்நிய பாஷை பேசுது பார், அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இங்க பேர் ஆண்டவர் ஒருத்தங்கிட்டையும் விரயமா பேச மாட்டார். தெய்வம் பக்கத்துல வந்தாலே, தேவ பிரசன்னம் வந்துட்டாலே கை கால்னு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும். அடங்காதவன்லாம் அடங்கிடுவான். பார்த்துருக்கலா? சில நேரத்தில் பாரு, ஆராதனை நடத்தும் போது என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே பயம் வந்துடும். அப்படின்னா ஆண்டவர் உலாவுறாருன்னு அர்த்தம். அடங்காதவன்லாம் அடங்குமா, திமிர் பிடிச்சவன் அப்படியே கட்டி போட்ட மாதிரி. என்னன்னு தெரியல பிரதர், சர்ச்சுக்கு போன ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்போ என்ன? தேவ பிரசனம். தேவ பிரசனத்தில் துணிகரமெல்லாம் பேச முடியாதுயா. தேவ பிரசனத்தில் எதிர்மறையா பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தனோட விரயமா பேச மாட்டார். ஆமென். இப்போ நான் வரேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நான் உனக்கு, ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறார். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். நம்மள மாதிரி ஆபிரகாம் சர்ச்சுக்கு போனவங்க கிடையாது. நம்மள மாதிரி விதவிதமா பிரசங்கத்தை கேட்டவங்க கிடையாது. நம்மள மாதிரி எழுப்புதல் கூட்டத்தை அட்டன் பண்ணவங்க கிடையாது. நம்மள மாதிரி யூடியூப்ல மெசேஜ் பார்த்தவங்க கிடையாது. அன்னைக்கு பைபிளும் கிடையாது. கவனிங்க, திடீர்னு ஒருத்தன் விக்கிரகங்களை செய்து வழிபடுகிற உலகத்திற்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவங்க கிட்ட வந்து சொல்றார், ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் குடும்பத்தை விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவே சபிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கவே சபிப்பேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன் அப்படின்ட்டான். ஆபிரகாம் அந்த சத்தத்தை கேட்டான். ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி சொல்றார் ஆபிரகாமை குறிச்சு. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். ஆபிரகாமை குறிச்சு இப்படி சொல்றார், ஆபிரகாம் தான் தாத்தா பாட்டம் பூட்டம் அப்பதான் 900 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல. ஆமா, அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆபிரகாம் சொன்னானா, நான் இந்த உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போக போறேன். என்ன ஒரு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போக போறேன். பெருசு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சான். ஒன்னா சேர்ந்து ஒரு பெருசு கேட்டுச்சா, இல்லை இங்க வா, இந்த சாமிங்களை யாராச்சும் நீ உங்க கூட பேசின ஆண்டவர் இதில் இருக்கிறாரா பாருன்னுச்சான். ஆபிரகாம் சொன்னானா, இல்லை அப்படின்னா. இன்னொரு பெரியவர் கேட்டாராம், இங்க இருக்கிறவங்க யாராச்சும் உனக்கு அந்த ஆண்டவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டாராம். இல்லை அப்படின்னா. இன்னொரு பெரியவர் கேட்டாராம், நீயாவது அந்த ஆண்டவரை பார்த்துக்கிறியா அப்படின்னா. இல்லை அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஒரு பெருசு டென்ஷன் ஆயிடுச்சான். அல்லேலூயா. எந்திரிச்சு நின்னு, டேய் வாய மூடு, என்ன பேசுற, நீ பார்க்கல கேட்கல சொல்லல, இங்க இருக்கிற யாரும் சொல்ல, அப்ப எப்படிதான் பேசினார்? அப்பதான் ஆபிரகாம் சொன்னானா, நான் அவரை பார்க்கல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் பேசின சத்தம் என் காதுகளில ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் என்னால் இருக்க முடியாது. நான் போறேன். வந்தான வெறுமனே வந்தான், மலட்டு கர்ப்பத்தோடு வந்தான், இனி பிள்ளை பிறக்கின்ற சாத்தியக்கூறற்றவனாய் வந்தான். ஆனா அந்த மலட்டு கர்ப்பத்திலிருந்து இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தையே கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு அவன் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறான். அவன் சந்ததி இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. புதிய ஏற்பாடு தொடங்கும் போது இப்படி தொடங்குது. ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் ஆண்டவரும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாருங்க, உலகத்துக்கு தன் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்படிதான் சொல்றார். ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றார், உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனுங்கிறார். யாக்கோப்பு கிட்ட சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன். எல்லாம் கவனி, பெரியவங்க எல்லாம் கவனி, சின்னவங்க பெரியவங்க பேரோட ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஊர் கலெக்டர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கலெக்டர் என் சொந்தக்காரன், நான் வந்தோடனே சொல்லுவேன் கலெக்டர் என் சொந்தக்காரன். ஆனா நான் இத்து போனாலும் இல்லை, கலெக்டர் சொல்லணும். சர்ச் ஆஃப் காட்ல அந்த சர்ச்சில் பேசுறாரு, அவர் என் சொந்தக்காரன்னு சொல்லப்பா. இப்போ நான் தான் சொல்ல வரேன், சின்னவங்க பெரியவங்க பேரோட ஈஸியா ஒட்டி கொள்ளலாம். ஆனா பெரியவங்க சின்னவங்க பேரோட ஒட்டி கொள்ள மாட்டாங்க. ஆமே. ஆனா ஆண்டவர் பாரு, அவ்வளோ பெரிய ஆண்டவர் தன்னை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆபிரகாமோட ஒட்டி கொள்ள ஆரம்பித்தார். இந்த நல்ல காலை வேளையில நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், நேசிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டா தெய்வமே நம்ம பட்சத்தில் வந்து நிற்க ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகார் ஆண்டவருக்கு பேர் வச்சா, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னா. இன்னைக்கு பாருங்க, முகமதியர்கள் உலகத்துல 1/3 பழுகி பெருகி இருக்கிறாங்க. பாருங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஐ எம் தட் ஐ எம். பார்வோன் முதல் பரதேசி வரைக்கும் மொத்த பேரும் மோசேக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஆரம்பித்தான். கிதியோன் ஆண்டவருக்கு பேர் வச்சான். மனோவும் ஒய்ஃபும் ஆண்டவருக்கு பேர் வச்சாங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரை சந்தித்தார்களோ, அல்லது யார் யாரையெல்லாம் ஆண்டவர் வந்து சந்தித்தாரோ, அவர்களுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். நுகங்கள் உடைக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, எதிர்மறையான காரியங்கள் விலகி போக ஆரம்பித்தது. சவுலை பார்த்து சொன்னார், சவுலே முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமாம். இவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, அவன் மாறிட்டானே. உலகத்தையே சுவிசேஷ மயத்தினால நிரப்பினானே. ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம் இவன் நிமித்தமாக மாற ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட பேசினா சும்மா எல்லாம் பேச மாட்டார். அவனை கொண்டு வைத்திருக்கிற திட்டம், அவனை கொண்டு வைத்திருக்கிற நோக்கம், அவனை குறித்த எதிர்காலத்தினுடைய மேன்மை, அவனை குறித்து தேசத்தில் செய்ய போகிற மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் ஒரு மனுஷனோடு பேசுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்பதான் நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கவலைப்படாதீங்க, கரெக்டான நேரத்தில் முடிச்சிருவேன். அல்லேலூயா. ஆமா, இப்போ கவனிங்க பார்ப்போம். 1வது நூற்றாண்டில் எல்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைங்களை எல்லாம் கவனி. வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச போறேன். வயதானவர் எப்படி வாலிபனாக தேவனுக்காக இருந்தார் அப்படின்றத இன்னைக்கு நான் பேச போறேன். கவனிங்க பார்ப்போம். உலகத்தை 1வது நூற்றாண்டில் சபை பயங்கரமா பழுகி பெருக ஆரம்பித்தது. சபை எந்த அளவுக்கு பழுகி பெருக ஆரம்பித்ததோ அந்த அளவுக்கு உபத்திரவங்களும் பழுகி பெருக ஆரம்பித்தது. பண்றவெல்லாம் பண்ற தப்பு பண்ணிட்டு கடைசியா பழிய யார் மேல போடுறது? சபை மேலே போடுறது, ஊழியர்கள் மேலே போகிறது, விசுவாசிகள் மேலே போகிறது. இது இன்னைக்கு இல்லை, அன்னையிலிருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. அன்னையிலிருந்து இதுதான். இயேசுவை பார்த்து சொன்னான், இவன் தெய்வ துரோகம் பண்ணிட்டான், ராஜ்ய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்றதெல்லாம் அவன் பண்ணிட்டு பழியை யார் மேலே போடுவான்? யார் மேலே? நம்ம மேலேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் மேலே? நம்ம மேலே போடுவான். ஆமாம், பாருங்க, இவன் இருக்கான் நீரோ மன்னன், ரோம் பட்டணத்தை கொளுத்தி முடிச்சுட்டு கிறிஸ்தவங்க தான் அதை கொளுத்திட்டாங்கன்னுட்டான். இவன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த இத்து போன பயல்க பேசுகிறானுங்க பேர். அல்லேலூயா. அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்க தான் கொளுத்துறானுங்க. ஆமென், ஆமென். ஆமாம், இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. தொடக்க காலத்திலேருந்து நம்ம மேலே வர பேர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எத்தனை பேர் நசுக்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது எந்த மனுஷனாலும் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. ஆமென். இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழும்போ அது அவனை நசுக்கி போடும். ஒருத்தனை ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இப்ப கவனிங்க, 1வது நூற்றாண்டில பயங்கர பிரச்சனை. நான் பிரச்சனையை பார்த்து இப்ப சிலதை சொல்லி முடிச்சிடறேன். எல்லாம் கவனிங்க. இயேசு ஆண்டவன் ஒருத்தன் சொல்லிட்டார்னா அவன் உடம்புல இருக்கிற சகோதரியோ புருஷனோ பாருங்க, அவன் உடம்புல இருக்கிற தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எருமாட்டு தோல் ஒட்டகம் தோல் அப்படியே படுக்க வச்சு பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி கயிறை போட்டு கட்டிட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டுடுவாங்களாம். வெயில் ஏற ஏற அந்த தோல் சுருங்க சுருங்க அது உள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தவானோ ஒரு பரிசுத்த வாட்டியோ அப்படியே கதறி 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 அப்படியே சாக ஆரம்பிச்சிருவாங்க.
மரம் பொந்துக்குள்ள கொண்டு போய் நிற்க வச்சு வாழை வச்சு அப்படியே அறுக்க ஆரம்பிப்பாங்களாம். உடம்புல அங்கங்கே குறுக்க நெடுக்க அறுத்துட்டு தலைக்கீழாக தொங்க விட்டுட்டு ரத்தத்தை கீழே சொட்ட விட்டுருவாங்க. வெறி பிடித்த மிருகங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுருவாங்களாம். ஏசு ஆண்டவர்னு சொன்னேன்னா பாருங்க, அந்த மிருகங்களை வச்சு அப்படியே கடிக்க வைப்பாங்க. ஏசு ஆண்டவர் இல்லைன்னா அதை அப்படியே கட்டவிழ்த்து விட்டுடுவாங்க. அன்னைக்கு பயங்கர பிரச்சனை. முக்கூறு உள்ள இரும்பு ஆயுதத்தை வச்சுட்டு அந்த ஆயுதத்தை மேலே ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியை உட்கார வச்சு அப்படியே காலை ரெண்டு அப்படியே கிழிக்க ஆரம்பிப்பாங்களாம். நீ நானும் நினைக்கிற மாதிரி பைபிள் சாதாரணமாக நம்ம கிட்ட வரல, சபை சாதாரணமாக வரல. எத்தனையோ பேருடைய கிரயம், எத்தனையோ பேருடைய உயிர், எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணம் பண்ணினபடினால தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் கட்டப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், பயங்கர கொடுமை. கன்சீவாக இருக்கிற ஒரு சகோதரியை அல்லது குழந்தைய வச்சிருக்க ஒரு சகோதரியை நெருப்பு போட்டு கொளுத்திட்டு இரும்பு சேரை கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டுட்டு அந்த சேரை நெருப்பாக மாற்றிடுவாங்களாம். நல்ல பயங்கரமாக ஃபயர் எரிய கன்சீவாக இருக்கிற அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்குற குழந்தைய வச்சிருக்கிற தாய்மார்களை கொண்டு போய் அந்த சேரில் அப்படியே உட்கார வச்சிருவானா. அவங்க அப்படியே உட்கார வச்சு அப்படியே கருகி சாகுவாங்க. ஏசு ஆண்டவர்னா அந்த தீயை விட்டு வெளியே எடுத்துருவாங்களாம். நம்மலாம் இன்னைக்கு முடி பாப் கட்டிங் வெட்டிக்கிறோம். இந்த பாப் கட்டிங் வந்த வரலாறு எப்படி தெரியுமா? 1வது நூற்றாண்டிலே பெண்களுக்கு நிறைய முடி இருக்குமா? 1வது நூற்றாண்டிலே பெண்களுக்கு நிறைய முடி இருக்குமா? அல்லேலூயா. ஆமாம், ஏசு ஆண்டவர்னு சொன்னா தாரை உருக்கி அப்படியே முடியோடு ஊற்றிடுவாங்களாம். அப்படியே துடிச்சு அந்த அம்மா அப்படியே கத்துமா, எனக்கு ஏசு வேணான்னா அந்த தாரோடு உடம்பு சதையோடு பிச்சு எடுத்துருவாங்களாம். இதுக்கு பயந்துட்டு எல்லாம் முடி வெட்டிப்பாங்களாம். பயங்கர கொடுமைனா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. டெலிஃபோன் பூத்து மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், 4 பக்கமும் ஷார்ப்பான ஆணி இருக்கும். நான் ஏசு ஆண்டவன்னு சொன்னேன், அந்த பாக்ஸுக்குள்ளே அடைச்சிட்டு கதவை சாத்திட்டாங்கன்னா நான் 4 பக்கமும் ஆணி அப்படியே குத்த ஆரம்பிக்கும். எனக்கு கதவை சாத்தி ஒரு 10 செகண்டில் நான் நின்று இருக்கிற பாக்ஸுக்குலேருந்து அப்படியே ரத்தாரா ஓட ஆரம்பிக்கும். அப்படியே என்னை திறந்து விட்டுருவாங்க, மிருகங்களை உள்ளே விட்டுருவான். பாருங்க, பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்தவங்களை கொண்டு வந்து சிங்கத்தை திறந்து விட்டுடுவான். 2 கிறிஸ்தவர்களுக்கு போட்டி விடுவான். எவன் சண்டை போட்டு யார் சாவரா யார் உயிரோடு இருக்கிறான் மேலே உட்காந்துட்டு ரசிப்பான். கிறிஸ்தவர்களுடைய மரணம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பித்தது. சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கொடுமை பண்ண ஆரம்பித்தான். தண்ணிக்குள்ளே ஒரு இரும்பு பாக்ஸுக்குள்ளே நிற்க வச்சுட்டு கயிறை போட்டு கட்டி கிணத்துக்குள்ளே முக்கி எடுக்கிற மாதிரி முக்கி எடுக்க ஆரம்பிப்பான். காலை 2த்தையும் தலைகீழாக கட்டிட்டு அப்படியே அறுத்து அப்படியே மூங்கில வச்சு இப்படி பிக்கிற மாதிரி பிக்க ஆரம்பிப்பான். பயங்கரமான கொடுமை. நமக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு பைபிள் இருக்குது, இன்னைக்கு ஆராதிக்க நல்ல சூழ்நிலை இருக்குது, எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்குது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம ஆராதிக்க மாட்டோம். அன்னைக்கு ஆராதிக்கிற இடம் கிடையாது, துதிக்கிற இடம் கிடையாது. ஆண்டவன்னு சொன்னாலே பிரச்சனையாக இருக்கும். ஒரு தெருவில் போகிறேன்னா அந்த தெருவு கார்னரில் எங்கேயாவது சுவத்து ஓரத்தில் மீன் படம் வரைஞ்சிருக்கும். அந்த மீன் வாய் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக போனால் சர்ச்சை நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அன்னைக்கு அடையாளம். இந்த மீன் எங்கெங்கே வரைஞ்சிருக்குன்னு பார்த்து அப்படியே போய் தான் அந்த சர்ச்சையை ஆராதிப்பாங்க. ஆராதனை முடிச்சோடனே அந்த மீன் படத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அடுத்த வாரம் எங்கே ஆராதனை நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சுவரெல்லாம் போய் பார்ப்பாங்க, எங்க மீன் படம் போட்டிருக்க அந்த படத்தை பார்த்து அந்த தெருவழியா போய் தான் ஆராதிப்பாங்க. அன்னைக்கு ஆராதிப்பதற்கு தடை, ஆனா ஆராதிச்சாங்க. அன்னைக்கு சபை வளரக்கூடாது, ஆனா சபை வளர்ந்தது. அன்னைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஆனா ஊழியம் செஞ்சாங்க. அன்னைக்கு இயேசுன்னு அறிக்கை பண்ணாலே மரணம் அடி, ஆனா இயேசுவை அறிக்கை பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாமே பாருங்க சுகபோகமா இருக்கு, சுபிட்சமா கிடக்கு, ஆனா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரே வார்த்தை சொல்லிடுறோம், நேரம் இல்லை பாஸ்டர். பைபிளை படிக்க மாட்டேங்கிறோம், ஆராதிக்க மாட்டேங்கிறோம், ஆண்டவரை தேட மாட்டோம். பயங்கர கொடுமை 1வது நூற்றாண்டில் அடி மேலே அடி. கிறிஸ்தவங்க இப்போ இந்த சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஹால் மாதிரி இருக்கும். இந்த ஹால்குள்ளே ஒரு 500 பேர் நிற்கலான்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி 5000 பேர் நிற்க வச்சுருவான். 5000 பேர் இந்த ஹால்குள்ளே போகணும். இந்த 5000 பேர் இந்த ஹால்குள்ளே முன்னாடி நின்னோடனே ஒரு பெரிய சாட்டை வச்சுட்டு முன்னாடி இப்படி வீசிட்டே இருப்பான். முன்னாடி நிற்கிறவங்க குடல் உடம்பு எல்லாம் அப்படியே சரிஞ்சு அந்த சாட்டை அப்படியே இழுத்துட்டு வருமா. முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி நெருக்க உள்ள இருக்கிறவங்களாம் மூச்சு திணறி சாவாங்க. இந்த பக்கமும் சாவு, அந்த பக்கமும் சாவு, ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படி கொடுமைனா கொடுமை, அவ்வளோ கொடுமை. ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 ஸ்லைஸ் பிரெட்டு தான் தருவாங்களா, ஒரே ஒரு பிளாக் காஃபி தருவாங்களா. டாய்லெட்டையும் யூரினையும் ஒரு தட்டில் கொண்டு வந்து வச்சு, யூரினை ஒரு கப்பில் கொண்டு வந்து வச்சு, இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்களாம். நீ நினைக்கிற மாதிரி இந்த பைபிள் சாதாரணமாலாம் நம்மக்கிட்ட வரலையா? ரட்சிப்பு சாதாரணமாலாம் நம்மக்கிட்ட வரலையா? இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு பேசுகிறான். பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு பேசுகிறவன் எல்லாம் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலு, பேசுகிறவன் எல்லாம் வளர்ந்தது கிறிஸ்டியன் ஸ்கூலு, பேசுகிறவன் எல்லாம் மெடிசன் எடுத்தது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
ஆனா இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா எழும்புறான். நமக்கு ட்ரெஸ்ஸை போட தந்ததே கிறிஸ்தவம் தான். இன்னைக்கு விதவிதமா கோட்டை போட்டுன்னு சுத்துறான் பார், ஊர் ஊரா. கோட்டை போட வச்சதே கிறிஸ்தவன் தான். உன் நிர்வாணத்தை மூடனதே கிறிஸ்தவன் தான். உன் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றி போட்டதே கிறிஸ்தவன் தான். எங்கெல்லாம் நாகரிகம் வளர்ந்திருக்கோ, எங்கெல்லாம் பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் போய்பார், ஒரு கிறிஸ்தவனுடைய கல்லறை அங்க இருக்கும். அவன் கல்லறை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம வாழறோம். இவனுக்கு என்ன தெரியும்? கோமணம் கட்டின்னு திரிஞ்ச பசங்களுக்கு தானே. ஆனா இன்னைக்கு சபைக்கு விரோதமா, தேவ ராஜ்யத்திற்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புது. எல்லாமே இப்ப ஏசு இல்லாம எதுவும் மாறினது கிடையாது. ரெட் ஃபோர்ட் போய் கொடி ஏத்துறைய கட்டினது யாரு? கிறிஸ்தவ. எல்லாம் நம்ம தான். ஆனா வேண்டாமா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு அப்பா அம்மாவை துரத்துறான் பாரு, அந்த கேஸ் இதெல்லாம். உனக்கு இப்போ நல்லா புரியுற மாதிரி சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. எருசலேம் சபை சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. கிறிஸ்தவம் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு இருக்கிறான். டொமினிஷியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வந்தான். அவன் கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்தை குடிச்சவன், கிறிஸ்தவர்களுடைய சாவு அணுவணுவா ருசிச்சவன், கிறிஸ்தவங்க துடி துடிக்க சாவதை பார்த்து ரசிச்சவன், அப்பேற்பட்ட ரத்த வெறி பிடித்த மிருகாவன். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளிலேயே அவனை மாதிரி கொடுமையானவன் ஒருத்தனும் கிடையாது. அப்பேற்பட்ட டொமினிஷியன் வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாம் கொன்னுட்டாங்க, ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கிறான், அவனை மட்டும் கூட்டிட்டு வந்து கொன்னு போட்டுட்டா கிறிஸ்துவ சாம்ராஜ்யமே முடிஞ்சிடும், அவன் எபேசு பட்டணத்தில் பாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்க, இப்ப யோவான் கிட்டத்தட்ட 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரிய மூத்த தகப்பன், ஒரு பரிசுத்தவான். யோவான் எபேசு பட்டணத்தில் பாஸ்டா இருக்கிறார். அங்கிருந்து யோவானை கையும் காலமா கட்டி ரோமாபுரிக்கு கொண்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. ரோமாபுரிக்கு இப்ப யோவான் கொண்டு வந்துட்டான். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படியே கற்பனையா பேசுறேன். எல்லாம் என்ன பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ரோம பேரரசன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் குடிச்சிட்டு அவலட்சணமான டான்ஸ் ஆடி இருக்கிறான், ஒரு பக்கம் நிர்வாணமான டான்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இவன் எப்படி சாக போறான்ற ஒரு கூட்டம், ஒரு பக்கம் கதாகளி ஆட்டத்தை கலிப்பை கண்டு ரசிக்கிற கூட்டம். எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நடுவுல ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை வச்சு அந்த கொப்பரை முழுக்க எண்ணெயை ஊத்தி எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறான். யோவான் அந்த இடத்துல நிற்கிறான். ஒரு கூட்டம் யோவான் எப்படி சாக போறான்றதை பார்ப்பதற்காக இருக்கு, இன்னொரு கூட்டம் ஒரு பரிசுத்தவான் மரிக்க போறானேன்னு இருக்கு. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பரலோகத்துல பாருங்க ஆண்டவர் பார்த்திருக்கிறார். 3 விதமான கூட்டம் பார்க்குது. அல்லேலூயா. ஒன்னு, பரலோகத்திலிருந்து ரத்தம் சிந்தி மீட்ட ஆண்டவரும் தேவ தூதர்களும் பார்க்கிறாங்க. 2வது கவனிங்க, பிசாசு அவனுடைய கூட்டமா பார்த்திருக்கு. 3வது நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா, அண்ணன் என்னைக்கு காலியாவான் தின்ன என்னைக்கு நாம எடுக்கலாம் ஒருத்தர் இருக்கிறான் பார். அல்லேலூயா. அவனும் பார்த்திருக்கிறான். நாம் அறிக்கை பண்ற அறிக்கை ஒண்ணு பரலோகத்தை மகிமைப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா பிசாசோட போனோம், அப்படி இல்லைன்னா ஊரோட ஒத்து போனோம். இந்த 3 கூட்டத்தை தவிர நம்ம அறிக்கை பண்ற அறிக்கை வேற எங்கேயும் போகாது. நான் பேசுறது புரியுதா? ஒண்ணு ஆண்டவர் சொல்லணும் என் பையன், அல்லது பிசாசு சொல்லணும் எனால் என்னணும், அல்லது உலகம் சொல்லணும் இவன் இந்த பக்கமே வந்துருவான் பாரு. நாம எந்த பக்கம் நிக்கிறோம்? நாம பேசுற அறிக்கை, நம்ம செய்கிற செய்கை, நம்ம பண்ற எல்லாமே இந்த 3 கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப யோவானை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. என்ன பயங்கரமா கொதிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவன் எப்படி சாக போறான்னு பார்க்க ஒரு கூட்டம், இவன் மரணத்தை ரசிக்க இன்னொரு கூட்டம், ஒரு பரிசுத்தவான் போக போறாரு ஒரு பயத்தோட கலக்கத்தோட ஒரு கூட்டம். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பரலோகத்துல ஏசு எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பார், தேவ தூதர்கள் எல்லாரும் நின்று இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், என் மார்புல சாஞ்சவன். எல்லாரும் சிலுவையின் அடிவாரத்தில் என்னை விட்டுட்டு போகும்போது இவன் மட்டும்தான் என் கூட இருந்தான். இப்ப பார், எனக்காக சாட்சியா நிக்க போறான் அப்படின்னு மேல இருந்து பரலோகத்திலிருந்து பாருங்க ஆண்டவரும் தேவ தூதர்களும் கீழே பார்த்துருக்க ஆரம்பிப்பான். பாருங்க, பிசாசு அவன் கூட்டமா நினைச்சிருக்கோம், இவனை கொன்னுட்டா அவ்வளவுதான், சரித்திரமே முடிஞ்சிடும், இவனை வச்சா இவன் வேற ஒரு பெரிய காரியம் செய்வான். கீழே இருக்கிறவன்லாம் இவன் எப்ப சாவான், எப்ப ஆக்குபை பண்ணலான்னு பார்த்துருப்பான். டொமினிஷியன் யோவானை பார்த்து கேட்டானா, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸை தரேன், இருக்கிற கொஞ்ச நாள்ல நீ உயிரோடு போனா ஏசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லணும். ஏசு ஆண்டவர்னு சொன்னேன்னா இந்த கொதிக்கிற எண்ணெயில கொண்டு போய் அப்பளம் பொரிக்கிற மாதிரி உன்னை பொரிச்சு எடுத்துருவேன். யோவான் எல்லாம் கவனி, டொமினிஷியன் ராஜாவை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு சொன்னாராம், 90 வயசு வரைக்கும் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்து போகாமல் பாதுகாத்தவர் இனியும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறா. கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எல்லாம் இங்க பேர்.
ஆண்டவர் உன் கூட வந்துட்டா உனக்கு எதிராக எனக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னத பலன் உனக்குள்ளாக எனக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவன் நினைச்சான், இவர் மிரட்டின உடனே இவன் அறிக்கை பண்ணி போயிடுவான் நினைச்சான். யோவான் சொன்னா 90 வயசு வரைக்கும். எவ்வளவு வயசு, என்ன ஒரு அறிக்கை பார். தம்பி தங்கச்சிலாம் கவனி. ஒரு வாரம் சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா 1008 காரணம் சொல்ற. எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான்றதுக்காக அவன் பின்னாடி போயிடுற. எவனோ ஒருத்தியை பார்க்க போயிடுற. எவனோ ஒருத்தனை பார்க்க போயிடுற. பாவ பழக்க வழக்கங்களுக்கு, இச்சைக்குரிய காரியங்களுக்கு உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை விற்று போட்டுறோம். அன்னைக்கு ஆராதிக்க ஆள் இல்லையா? ஆராதிச்சா சாவுயா. அந்த நேரத்தில் ஒரு வயசான தகப்பன் சொல்றான், 90 வயசு வரைக்கும் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்து போகாமல் பாதுகாத்தவர் இனியும் பாதுகாப்பார். இந்த பகல் வேளையில உனக்கு நான் சவாலை பேசுறேன். நீ ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சு பாரு, கர்த்தர் உனக்காக 9000 அடி எடுத்து வைப்பார். நீ ஆண்டவருக்காக எழும்பி நிற்க ஆரம்பித்து பாரு, பரலோகம் பட்சத்துல வர ஆரம்பிக்கும். என்னை அறிக்கை பண்ணினால் நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன். என்னை மறுதலித்தால் நான் உன்னை மறுதலிச்சிருவேன். நீ நினைக்காத பைபிள் தூக்கிட்டா, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டா, பாஸ்துக்கு பிள்ளைகளா மாறிட்டா, அப்பா அம்மா மூத்தவங்களா இருந்துட்டா, மூப்பர்களா இருந்துட்டா பரலோகம் போயிடலாம். இல்ல இல்ல, அவரை அறிக்கை பண்ணா அவர் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவார், என் பையன் வந்திருக்கிறான், என் பொண்ணு வந்திருக்கிறான்னுவார். அவர் யாருன்னு தெரியாதுன்னா நான் உன்னை யாருன்னே தெரியாது போன்னிடுவார். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்க வரும்போது என்ன பண்ற? ஊரோட ஒத்து போறியா அல்லது பிசாசுக்கு அடிமைப்பட்டு போறியா? என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நிக்கிறியா? Where you are standing? எந்த இடத்துல நிக்கிற? ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா ஆண்டவர் தான் இப்படி பண்ணிட்டாருங்கிற, ஆண்டவர் தான் இதை இப்படி செஞ்சிட்டார் அப்படிங்கிற எல்லா பழியும் ஆண்டவர் மேல போட ஆரம்பிக்கிறோம். யோவான் நின்னா, யோவான கையும் களமா கட்டி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டான். எண்ணெயில தூக்கி போட்ட உடனே யோவான் தண்ணியில நடக்கிற மாதிரியே நடக்க ஆரம்பித்தா. கையை தட்டுங்க பாப்போம். எத்தனையோ பேரை கொன்னவன், எத்தனையோ பேரை கொன்னவன், எத்தனையோ பேரோட ரத்தத்தை குடிச்சவன், எத்தனையோ பேர் துடிப்பதை ரசித்தவன், யோவானுக்கு முன்னாடி அவன் வித்த பலிக்கல. பயம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இவனை எதை செஞ்சாலும் இவன் சாக மாட்டான். எண்ணெயில போட்ட எண்ணெயில நடக்கிற மாதிரி ஆரம்பித்தான். எண்ணெயை விட்டு தூக்கி எடுத்தா கை காலில் ஒரு முடி கருகி போகல, அந்த ஸ்மெல்லே வரல. பயம் வர ஆரம்பிச்சு. சில பேர், உனக்கு நான் சொல்றேன், எப்பெல்லாம் சவால் இருக்கோ அப்பெல்லாம் கர்த்தர் உன்னை சரித்திரம் மாற்றும்படியாய் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் சரிந்து விடவே மாட்டார். ஆமென் சொல்லு பாப்போம். யாரு முன்னாடி நம்மை அவமானப்படுத்த விட மாட்டார். யாரு முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யாரு முன்னாடி தலை குனிந்து போக விட மாட்டார். பிசாசு ஜெயிக்கிற மாதிரி வருவான், ஆனா தோத்துருவான். நாம தோக்குற மாதிரி இருப்போம், ஆனா ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் போடுற கூச்சலை கண்டு பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லு. முன்னாடி வச்சிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனை தான் நம்மளை கண்டு பயப்படணும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன் பாருங்க. ஒரு ராணுவ அதிகாரி, ரஷ்யா தேசத்தினுடைய ராணுவ அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் மறைவா எடுத்துட்டான். மறைவா எடுத்துட்டு இவன் கிறிஸ்தவனா மாறிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை கொல்லுவதற்காக கொண்டு போய் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் நிப்பாட்டிட்டு பயங்கர பசியா இருக்கிற புலிகளை அவிழ்த்து விட்டாங்களாம். இவன் அப்படியே போயிட்டு புலி பின்னாடி பக்கம் வந்துட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இந்த பக்கம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கிறாராம். நின்றுட்டே இருந்த உடனே எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான், இவன் சாக போறான் சாக போறான். அந்த ராணுவ வீர அப்படியே திரும்பி புலி பக்கம் திரும்பி பார்த்தோன்னே வந்த புலி மொத்தம் அப்படியே படுத்துச்சான். ஒண்ணு கூட இவனை கடிக்க வரவே இல்லையா. அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் முழுகிடு நினைக்கிறோம் பாத்தியா, அவன் ஆணி வேற இல்லாதபடி கர்த்தர் புடுங்கி போடுவார். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா.
நீ ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைய, நீ வைராக்கியத்தை காட்ட ஆரம்பிச்சு பாரு, உன் ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்து பாரு, நீ ஆண்டவரோடு சேரக்கூடிய சேருதலை மாற்ற ஆரம்பித்து பாரு. உன் பட்சத்தில் 1000 பேர் வந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் எழும்பினாலும் அது ஒருபோது உன்னை அணுகவே அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். உன் மேல படிஞ்சிருக்கிற தூசியை உதறு, பயத்தை உதறு, தேவையற்றதை தூக்கி தூர போடு. Break it out. அது எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி தூர போட்டு come out from your bondage. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து focus on Jesus. ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து பார். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென். யோவானை ஒன்றும் பண்ண முடியல. அதனால நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் பாருங்க, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறவங்க, ராஜ்யத்திற்கு விரோதமாய் தப்பு பண்றவன், தேச துரோகம் பண்றவன், அவன் எல்லாரையும் பத்மு தீவுக்கு நாடு கடத்திடுவான். இப்போ யோவானை பத்மு தீவுக்கு நாடு கடத்தியாச்சு. எல்லாம் கவனிங்களேன். ஒரு பெரிய மூத்த தகப்பன், 90 வயசு மதிக்கத்தக்க வயதானவர், அப்பேற்பட்டவரை கொண்டு போய் பத்மு தீவுல போட்டான். பத்மு தீவுனாலே கசைக்கு பிழியக்கூட இடம், செக்காற்ற இடம்னு அர்த்தமா. கசைக்கு பிழிஞ்சு எடுக்கக்கூடிய இடம், உபத்திரவப்படக்கூடிய இடம், காலாலே மிதிக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட பத்மு தீவுல கொண்டு போய் யோவானை போட்டாச்சு. ரோமன் கேத்தலிக் பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவானை கொண்டு போய் தீவில் சாதாரண போடுற மாதிரி போடல. பத்மு தீவில் இருக்கிற தண்ணியில் முழுக முடியாது. அந்த தண்ணி எல்லாமே கந்தக அமிலமாக இருக்கும். அந்த தண்ணி மேலே போட்டாலும் அப்படியே மிதக்கத்தான் செய்வோம். அந்த காற்று பட்டாலே உடம்புல ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா சுவாசிக்க முடியாது. உடம்பெல்லாம் அப்படியே தோல் வியாதி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கொண்டு போய் அங்கே போட்டாச்சு. அங்கே இருக்கிற கைதிகளை வச்சு தான் அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டடங்களை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுக்கப்பட்ட நிறைய குகைகள் இருக்க ஆரம்பிக்குமா. யோவானை கொண்டு போய் ஒரு குகைக்குள்ள போட்டுட்டு குகையினுடைய வாசலை கல் வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ யோவான் உள்ள குகைக்குள்ள இருக்கிறான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். 90 வயசு. அப்படியே திரும்பி பார்த்துருப்பானே, நெருக்கம் வரும்போது எல்லாருமே திரும்பி தானே பார்ப்போம். எல்லாரும் திரும்பி பார்ப்போம். ஒரு காலத்தில் இயேசுவோடு நடந்தான். 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிடும் போது மீதியானதை கூட கூடையா எடுத்தான். இயேசு கூட இருந்தான். இயேசுவின் மார்பில் சார்ந்தான். மறுரூப மலையில கர்த்தர் கொண்டு போனார். செத்து போன மகளை உயிரோடு எழுப்பும்போது அவர்களை கூட்டிட்டு போக ஆரம்பித்தார். அவனுங்க கெத்செமனே தோட்டத்திற்கு கூட்டிட்டு போக ஆரம்பித்தார். எங்க போனாலும் இயேசு கூட இருந்தான். இப்ப இயேசு இல்லை, அனாதை மாதிரி இருக்கிறான். இவன் நினைச்சிருப்பான், யோவான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, குடும்பம் முடிஞ்சிடுச்சு, ஊழியம் முடிஞ்சிடுச்சு, இனி இதே இடத்துல சாக வேண்டியதுதான். இனி எனக்கும் சபைக்கும் கம்யூனிகேஷன் கிடையாது, எனக்கும் ஜனங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது, எனக்கும் உலகத்திற்கு ஒன்றும் கிடையாது, இதே இடத்துல சாக வேண்டியதுதான். அன்னைக்கு 5 அப்பத்தை எல்லாத்துக்கும் எடுத்து பங்கிடும் போது எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டான். இப்ப யோவானுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது. தனிமை வாழ்க்கையில ரொம்ப கொடுமையானது. குகையில ஒரே இடத்துல படுக்க முடியாது. பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்ட இடம். 90 வயசு. எத்தனை நாள் இருந்தாரோ தெரியா, எவ்வளோ நாள் ஆனாரோ தெரியா, எத்தனை நாள் சாப்பிட்டாரோ தெரியா. மனசுல ஒரு பயம் வந்திருக்கும், செத்துருவோம், வாழ்க்கை முடிஞ்சிரும், குடும்பம் முடிஞ்சிரும், இனி எழும்ப முடியாது, இனி ஊழியம் அவ்வளவுதான், ஆண்டவர் அழைத்த அழைப்பு அவ்வளவுதான், என் மேல வச்ச கிருபைகள் அவ்வளவுதான், இனி எந்த இடத்துல என்னால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த குகையில் இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் வந்த உடனே தன் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டான். எத்தனை நாள் சாப்பிடல எல்லாத்தையும் மறந்துட்டார். எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தருடைய நாள் வந்த உடனே அதே குகையில முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினேன். நல்ல பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசி அபிஷேகித்து அப்படியே பயங்கரமா ஆராதிச்சிருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த குகையில இவருக்கு பின்னாடி எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தம். அந்த சத்தம் யோவானை பார்த்து சொல்லிச்சான், யோவானே, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், பயப்படாத, எழுந்துரு, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுது அப்படிங்கிறார். எல்லாம் கவனிங்க. இப்பதான் அந்த மைய பொருளுக்கே வரேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோவான் அந்த குகையில் இருக்கிறான். பேச யாரும் கிடையாது. ரோம சாம்ராஜ்யம் அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. இனியும் இந்த இடத்துல இருக்க வேண்டியதுதான். இப்போ குகைக்குள்ள ஆண்டவர் வர ஆரம்பித்தார். வந்து சொல்றார், இப்படி இப்படி பேசுவோமே. ஆண்டவர் சொல்றார், யோவானே, செத்துருவேன் நினைச்சியப்பா, அந்த பய கொண்டு வந்து இங்க போட்டதுனால வெளியே வர முடியாது நினைச்சியோ? இல்ல யோவானே, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் தான் என் தொடக்கம், நான் தான் என் முடிவு, நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா. உன் வாழ்க்கையை தொடங்கினா உன் வாழ்க்கையை முடித்து வைக்கிற வரைக்கும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பாதியில கை விட்டுட்டு போக மாட்டேன். அவன் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டதுனால இதே இடத்துல விட்டுட மாட்டேன். யோவானே, பயப்படாத.
ஒன்ஸ் ஒரு முறை நான் உன் கையை பிடிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நான் உன் கூட வருவேன். இப்படி பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்படி நான் நினைக்கிறேன். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லியிருப்பார், செத்துருவேன் நினைச்சியா, எல்லாரும் என்னை விட்டுட்டு சிலுவையின் அடிவாரத்தில் ஓடும் பொழுது நீ மட்டும்தானையா நின்ன, உன்னை போய் கைவிடுவேனா, எழுந்துரு, காண்கிறதையும் கேட்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுது. அவன் கிடக்கிறான் பைத்தியக்கார பைய. அல்லேலூயா. இனிமேல் தான் உன் ஊழியமே மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி நீ எபேசு பட்டணத்தில் மட்டும்தான் பாஸ்டா இருந்த. இனிமேல் உன் பிரசங்க ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகளுக்கு போக போகுது. உன் ஊழியத்தை மாத்த போற, உன் சரித்திரத்தை புரட்ட போற, உனக்கு எதிராக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க போற. இந்த நல்ல பகல் வேளையில நீ எந்த குகையில் இருக்கிற? உன்னை யார் அடைச்சி வச்சுட்டா? அம்மா இல்லை பாஸ்டர், அப்பா இல்லை பாஸ்டர், அனாதை மாதிரி இருக்கிறேன், யாருமே வழி இல்லை பாஸ்டர், ஏதோ ஒரு குகையில் இருக்கிறேன், என்னன்னே தெரியல நினைச்சிட்டியோ, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களோ? இந்த நல்ல காலை வேளையில கர்த்தர் சொல்றா, நான் அல்பாப்பா, நான் ஒமேகாயா, நான் உன்னை பாதியில விட்டுட்டு போற ஆண்டவர் கிடையாது. கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாத ஆண்டவர். எவனோ கொண்டு வந்து அடைச்சிட்டான்ல, ஏதோ ஒரு பிரச்சனை அடைச்சிருச்சுல்ல, ஏதோ ஒரு எதிர்மறையான நிலைமை நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுருச்சுல்ல, இனி எழும்ப முடியாது நினைச்சல. எந்த குகையில யார் நம்மளை யாரும் பார்க்கக்கூடா, நம்ம சத்தத்தை கேட்கக்கூடா, நம்ம பிரசங்கிக்க கூடா, என் ஊழியம் வளரக்கூடா, என் குடும்பம் கட்டப்படக்கூடா, என் பிஸ்னஸ் மாறக்கூடாதுன்னு அடைச்சானோ அவன் கண்களுக்கு மத்தியில வானம் உனக்காக திறக்கப்படும். கர்த்தருடைய மகிமை இறங்கும். நீ அடைக்கப்பட்ட இடத்துல தேவ தூதர்கள் இறங்குவார்கள். கர்த்தர் கிரியை நடப்பிப்பா. அல்லேலூயா. பயப்படாத. கொகை மட்டும் வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. கொகையை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். உன் பிரசங்க ஸ்டைல் மாறிடும், உன் ஊழியத்தினுடைய தன்மை மாறிடும், உன் பிசினஸ் மாறிடும், உன் குடும்பம் மாறிடும், உன் பிள்ளைகளுடைய தலையெழுத்து மாறும். ஒரு பயலும் உன்னை அடைக்கவோ ஒடுக்கவோ அழிக்கவோ முடியவே முடியாது. ஆமென். எல்லாம் கவனி. மனுஷன் ஒரு முறை நம்ம கையை பிடிச்சா பாதியில கைவிட்டுட்டு போயிடுவான். மனைவி கூட பாதியில கைவிட்டுடுவா, புருஷன் கூட பாதியில கைவிட்டுருவாங்க, பிள்ளைங்க கூட பாதியில கைவிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் கையை பிடிச்சா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். நான் நல்லவனா இருக்கிறதுனால அல்ல, அவர் நல்லவரா இருப்பதினால. ஒரு முறை உன் கையை பிடிச்சிட்டா சாகிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு விலக மாட்டார். இப்ப யோவானை பார்த்து சொல்றாரு, பயந்துட்டியாப்பா, செத்துருவன் நினைச்சியாப்பா, அவன் கொண்டு வந்து இந்த குகையில போட்டதுனால வெளியே வர முடியாது நினைச்சியோ, இனி பிரசங்கம் பண்ண முடியாது நினைச்சியோ, ஊழியம் செய்ய முடியாது நினைச்சியோ? இல்லை யோவானே, உன் வாழ்க்கையை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்னாடி இருக்கு. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு. எனக்காக இத்தனை பரிசுத்தமா வாழ்ந்தியே, நான் உனக்காக செய்ய மாட்டேனா? எழுந்திரு, பயப்படாத. நான் அல்பாவும் நான் ஒமேகாவுமா இருக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருக்கிறேன். I am the first, I am the last. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கு. ஒருவேளை இந்த காலை வேளையில யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாம் கவனி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, உலகம், சொந்த பந்தம், உறவு, நேசிக்கிறவங்க, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்பார். இனி அவ்வளவுதான். எப்பெல்லாம் மனுஷன் முற்றுப்புள்ளி வைக்கிறானோ, டாக்டர் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ, உலகம் முற்றுப்புள்ளி வைக்குதோ, அப்பதான் தெய்வம் இறங்கி வந்து அதை கமாவா மாத்தி தொடர்கதையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும், எத்தனை பேர் உன்னை ஒதுக்கி தள்ளி இருந்தாலும், எத்தனை பேர் உன்னை வேண்டான்னு புறக்கணிச்சாலும், எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில இந்த 8வது மாசத்துல கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க போகிறார். ஆமென். உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போக போகிறார். உன் அடைப்பு மாறப் போகிறது, உன் குகை மாறப் போகிறது, உன் தனிமை மாறப் போகிறது. இந்த டொமினிஷன் ராஜா கொண்டு வந்து யோவானை ஜெயில போட்டான்ல, அவன் சாப்பிட்றதுக்காக போய் பீங்கான் பிளேட்டு தானே, அப்போ பீங்கான் பிளேட் எடுத்து பிரெட் எடுத்து வைக்கலான்னு போனால், பீங்கான் பிளேட் இப்படி பார்த்தா யோவான் எண்ணெய் கொப்பரையிலேருந்து சிரிக்கிற மாதிரியே இருக்குமா. அப்படியே பிளேட்டை தூக்கி போட்டு உடச்சிருவானா. ஒயினை ஊற்றி குடிக்கலான்னு இப்படி கிட்ட கொண்டு போனா ஒயினில் யோவான் சிரிக்கிற மாதிரியே இருக்குமா எண்ணெய் கொப்பரையில். அப்படியே தூக்கி கீழே போட்டுருவானா. எங்கெல்லாம் கண்ணாடி கிளாஸ் பதிக்கப்பட்ட இடத்துல போய் நின்னாலும் போய் பார்த்தா யோவான் குடிக்கிற மாதிரியே இருக்குமா. பைத்தியம் பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க இவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு, எந்த தெருவில் கிறிஸ்தவர்களின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, எந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அகோரமான முறையில் கொல்லப்பட்டார்களோ, அதே தெருவில் அதே ரோம சாம்ராஜ்யம் அவன் அதிகாரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு
அவன் அப்படியே பாருங்க அடிச்சு துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கிறவங்களாம் கல்லெறிய ஆரம்பித்தான். ஒரு வஸ்திர துண்டு கூட, இடுப்புல ஒரு துண்டு துணி கூட இல்லாதபடி நிர்வாணமா தெரு தெருவாய் அலைய ஆரம்பிச்சான். எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் போய் எல்லாம் கல்லெறிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். நீ கர்த்தருக்காக நில்ல, கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். உன் ஜெபம் மாறட்டும், உன் ஆராதனை மாறட்டும், உன் அறிக்கை மாறட்டும், உன் லைஃப் ஸ்டைல் மாறட்டும். மேக் எ ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிரியேட்டர். படைத்த தெய்வத்தோட உறவை உண்டாக்கு. உன் தலையில் இருக்கிற ஒரு முடிய ஒரு பயலும் தொட முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடங்கினவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவன் செத்து போயிட்டானே. நேர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வந்தார். அவர் வந்த உடனே போட்ட முதல் சைன் பத்மு தீவில் இருக்கிற யோவானை வெளியே கொண்டு வரணும் தான். சில பேர் சொல்லுவான் இது மாறவே மாறாது. ஆண்டவர் மாத்துவார். ராஜ்யாக்களை தள்ளி ராஜ்யாக்களை ஏற்பாடு பண்ணுகிறவர். எல்லா சிங்காசனங்களுடைய அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. இவன் கடக்கிறான் இத்து போன பய. இன்னும் ஒரு ஆமேன் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்வா வந்தான். வந்து பத்மு தீவில் இருக்கிற யோவானை வெளியே கொண்டு வந்துட்டான். 1.5 வருஷம் தான் யோவான் அந்த இடத்துல இருந்தார். 1.5 வருஷம் 18 மாசத்துக்கு அப்புறம் நேர்வா வந்து வெளியே கொண்டு வந்து சொன்னாராம், தேசமே உனக்காக திறந்திருக்கு, நீ எங்க போறியோ அங்க போ. எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ நெருக்கத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய விசாலம் வரும். எப்பெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் வருகிறதோ சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறப்பார். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆமா, அதிகாலை இருட்டு பயங்கரமா இருக்குமா, சீக்கிரத்துல சூரியன் உதிக்க போதுன்னு அர்த்தம். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போதுன்னு அர்த்தம். உன் குடும்பத்திற்கு விரோதமா, உனக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் உன் பட்சத்துல வரப்போகிறார். உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். உனக்காக வழக்காட போகிறார். உனக்காக பரிந்து பேச போகிறார். உன் பட்சத்துல நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் கடந்து வருவார். ஆமென். அவர் அல்பா, அவர் ஒமேகா. அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் லாஸ்ட். அவருக்கு ஈடு இணை அவர் மட்டும்தான். அவருக்கு சமமான ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தது சொல்லுவான், அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமற் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் சொல்றான், இங்க பார், ஒரு சிலை என்ன 9000 சிலை வச்சாலும் எத்தனை ரூல்ஸை போட்டாலும் உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நான் இதெல்லாம் வணங்க மாட்டேன்னு பெருசா 3வது முறை 4வது முறை வாசிக்கிறேன். இங்க பார், 1000 முறை வாசித்தாலும் நான் நானாத்தான் இருப்பேன், மாற மாட்டேன். அவன் சொல்றான், எனக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, என் ஆராதனைக்குன்னு ஒருவர் இருக்கிறார், என் துதிக்கு பாத்திரர் ஒருவர் இருக்கிறார். ஒரு பயலுக்கு என் ஆராதனை போகாது, அவருக்கு மட்டும்தான். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லு. நான் மட்டும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நினச்சிருந்தா இப்படின்னு சொல்லியிருப்பேன். ஐயோயோ அவசரப்பட்டு சொல்லி முடிச்சிட்டுமே, வரானே தூக்க போகிறான் கட்ட போகிறான், தூக்க போகிறான் கட்ட போகிறான். இதை விட கொடுமை என்னன்னா 7 மடங்கு சூளையை பெருசாக மாற்றிட்டானா. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், 3 பேரை கொளுத்துறதுக்கு 1 லாரி விறகு போதாது? சொல்லுங்கப்பா, 3 பேரை கொளுத்த 1 லாரி விறகு போதுமா போதாதா? சொல்லுங்க, போதுமா போதாதா? 3 அடுக்கு மாடி நெருப்பான். சில லூசுங்க இருக்குது, ஒரு தானியேல கொல்ல ஒரு சிங்கம் போதாது. எதுக்கு சிங்க கபி? நம்மத்தான் சிறுபான்மையை நம்மளை நசுக்கிறதுக்கு எதுக்கு நீ இந்தியா தேசத்தின் சட்டத்தையே மாத்துற? புரியுதா இல்லையா? உங்களுக்கு நான் பிரச்சனையார வந்தேன் பார், என்ன உதைக்கணும் ஆளுங்களை பார் நல்லா. அல்லேலூயா. 140 கோடி இருக்கிற தேசத்தின் சட்டத்தை சிறுபான்மைன்னு நம்ம மேல லேபிளை குத்திட்டு எனக்காக 140 கோடி இருக்கிற ஜனங்களுடைய சட்டத்தையே மாத்திரனா, அப்பலே என் மேல உனக்கு பயம் இருக்குல்ல? உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒருத்தன் சூனியம் வைக்கிறானா உன் மேல அவனுக்கு பயம் இருக்கு. நீ தான் பேந்த முழிச்சு கிடக்கிற. அல்லேலூயா. உன்னை வளர விடாதபடி பண்றானா உன் மேல பயம் இருக்கு. ஹேய், உன் கூட இருக்கிறத கர்த்தர் உன் கூட இருக்கிறத அவன் பார்த்துட்டான். உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் குறுக்கு வழியில வரான். வாடி, என்ன வழியில? நீ எந்த வழியில வந்தாலும்
அடைக்கவும் திறக்கவும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். 7 மடங்கு நெருப்பை பெருசா மாத்திட்டு பாருங்க. சாத்ராக் மேஷாக் சொல்லியிருப்பான், அவசரப்பட்டு பிரசங்கத்தை கேட்ட உணர்ச்சி வசப்பட்டு அறிக்கை பண்ணிட்டேனே நினைச்சிருப்பான். கட்ட வரான் இயேசுவின் நாமத்தில் கட்டும் போது அவன் செத்துணுமா. ஜபம் பண்ணாத மாதிரி என்னை பார்த்தப்ப உன் ஜபல எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் கட்டும் போதே செத்துணுமா. கட்டிட்டான். ஐயோ தூக்க போறான். தூக்கும் போதே அவன் செத்துணுமா. தூக்கிட்டான். ஐயோ போக போறான். போகும்போதே செத்துணுமா. போயிட்டான். மேலே ஏறிட்டான். நினைச்சிருப்பான் இனி யாராலையும். ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்ணார், God will do miracle at climax. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? God will do miracle at climax. முன்னாடியே வந்தா நம்ம செருப்பு கழட்டி விடுற மாதிரி விட்டுருவோம்ல. நம்ம என்ன லேசு பட்டாளா தேங்காய் மாண்டையா? அல்லேலூயா. நம்ம கழட்டி விட்டுருவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேலே கொண்டு போய், உங்களுக்கு தெரியுமா அந்த சூளை எப்படி இருக்குன்னு? இப்போ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஃபுல்லாக சுவர் பெருசாக எழுப்பிட்டுருக்கும். பின்னாடி பக்கம் வந்து படிக்கட்டு பெருசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சைடில் படிக்கட்டு இருக்கும். நான் ஏறி வர்றத எல்லாம் பார்ப்பாங்க. நான் மேலே ஏறி என்னை கொண்டு வந்து மேலே எல்லாரும் பார்க்குற மாதிரி நிற்க வச்சு அப்புறமா நெருப்பில் தள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே வந்து என்னை நிற்க வச்சாம்பார் தள்ளுற ஒருத்தன், அவன் செத்துட்டான். கட்டினாலும் நிற்போம் இல்லை. நமக்கு வந்த பிரச்சனை வேற ஒருத்தனுக்கு வந்து தான் செத்துருப்பான். ஆனா நின்னம் இல்ல, சாதிச்சம் இல்ல, ஓட வச்சார் இல்ல, அழைப்ப உறுதிப்படுத்தினார்ல. ஆமென். ஆமாயா, இயேசு உயிரோடு இருக்கிறாரியா. அல்லேலூயா. அவன் செத்துட்டான். இவங்கிட்ட சொல்றான் நேபுகாத்நேச்சர் கிட்ட, ஐயோ தள்ள போனவன் செத்துட்டான், தள்ள போறவன் உயிரோடு இருக்கிறான். அப்படி போடு அருவாலங்கிறேன். அல்லேலூயா. இதை முடிச்சிட்டானா எவனோ போய் என்னென்னமோ பண்ணியிருப்பான். எல்லாம் சாவ போறேன்னு பயந்துட்டு இருப்பான். கட்டை வச்சு குச்சை வச்சு ஏதோ ஒன்று உருட்டி தள்ளிட்டான். நெருப்புல உள்ள போனாம்ப நம்ம 3 பேர் நடக்கிறான். அல்லேலூயா. தூரத்துலேருந்து நேபுகாத்நேச்சர் பார்க்குறான். பார்த்தா 4 பேர் மாதிரி தெரியுது. கண்ணை நல்லா தொடச்சி பார்க்குறான், 4 தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்குறான், இல்லை இங்கே வா, போட்டது எத்தனை? 3. எனக்கு 4 தெரியுது, உனக்கு? அவன் சொல்லியிருப்பான், எனக்கு 4 தான் தெரியுது. இல்லை இங்கே வா, போட்டது எத்தனை? 3. எனக்கு 4 தெரியுது, உனக்கு 4. அதில் நம்மால் ஒருத்தன் விவரமானவன் பக்கத்தில் இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், ராஜாவே 4வது சாயல் அவர்கள் ஆராதிக்கிற தேவகுமாரனுடைய சாயல். ஆமென். ஆக்சுவலா தூக்கின்னு போக வேலைக்காரன் அனுப்புனான், கட்டுறதுக்கு கட்டியக்காரன் அனுப்புனான், எல்லாத்தையும் போட்டான். வெளியே வர வைக்க ராஜாவே எழும்பி வந்தான். நான் பேசுறது புரியுதா? புரிஞ்சா கையை தட்டி இருக்கணும். பாவக்காய் சூப்பு குடிச்ச மாதிரியே உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சரே சூளைக்கு முன்னாடி நின்று சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாங்க, உங்க தேவன் தான் ஜீவனுள்ள ஆண்டவர். இங்க நான் என்ன சொல்றேன், பிரச்சனையில நீ முழுகி போக மாட்ட. பிரச்சனை உன்னிமித்தமாக சத்துவமற்று போயிடும், பலனிழந்து போயிடும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, தொடங்கின ஒருத்தர் மட்டும் கூட வந்துட்டா. நான் உன்னை தெளிவா கத்துக்கினேன். நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவன். நான் தூங்கின இரவை விட அழுத இரவுகள் அதிகம். நான் சந்திச்ச போராட்டங்கள் அதிகம். ஸ்டில் இன்னைக்கும் போராட்டம் இருக்கு, இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு. ஆமா, சிலதை நினைச்சாலே அப்படியே பயமா இருக்கும். ஆனா உன்னை மட்டும் நான் புரிஞ்சுக்கினையா, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தெய்வம் பக்கத்திலேயே வந்துடுறா. ஆமென். போன வாரத்துக்கு முன்னாடி வர கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் வந்தேன். இருக்குது, ஆனா ஒன்றும் நடக்கலையே. அங்க போனோன்னு எல்லாம் காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. ஆமென். நான் ஒன்று சொல்றேன் பாரு, கர்த்தர் உன் கூட இருக்கட்டுமே. அவர் மட்டும் கூட வந்துட்டா, நம்ம ஏதோ பார்த்து பயந்தோம் பார், அவ்வளோதான், முழுகிடுவோம், செத்துருவோம், வெளியே வர முடியாது நினைச்சேன் பார், அது நம்மளை கண்டு பயப்படும். ஆமென். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தொடங்கின ஒருத்தர் உயிரோடு இருக்கிறா. படிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும். ஆமென்னு சொல்லி பார்ப்போம். நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும், ஆண்டவரை தேடுவதில் நல்ல உத்வேகமாக நிற்கணும். ஆமென். ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையை தொடங்கிட்டா நம்ம வாழ்க்கையை எவனும் முடிக்கவே முடியா. ஆமாம், யோவான் வெளியே வந்துட்டான். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கமாக இன்னைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்தான். ஆமென். ஆமாம், பாருங்க, 5 புஸ்தகங்களை யோவான் அதுக்கப்புறம் எழுதியிருக்கிறா.
1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 5 புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு உலகமெங்கிலும் யோவானுடைய பிரசங்கம் போது, உன்னை அழிக்க, என்னை அழிக்க, உன்னை கெடுக்க, என்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் நம்ம பட்சத்தில் வந்துட்டா காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஆகாரை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய மனைவிகளில் எவ்வளோ ஒருத்தியாக இருக்க ஆரம்பித்தா. கவனிங்க பார்ப்போம். பாருங்க, இவன் அடிமை பெண். அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தர் வீட்லையா அடிமையா இருந்து வந்துட்டா. கடைசி ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தா. நல்லா அழகா சௌந்தரவதியா இருந்திருப்பா போல இருக்கு. அல்லேலூயா. ஐயோ, நான் ஆகார சொன்னேன். ஆமா, நல்லா அழகா சௌந்தரவதியா இருந்திருப்பா போல இருக்கு. சாரால் பொறுத்திருந்து பார்த்தா பிள்ளை இல்லை. சாரால் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, ஐயோ இங்க வா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிள்ளையை பெத்து கொடுன்றா. கரும்பு தின்ன கூலியா வேணும். அல்லேலூயா. நம்மாலும் கல்யாணம் பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் கழிச்சு சாராளுக்கும் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. 2 குழந்தையும் தெருவில் சண்டை போட்டுச்சான். உள்ள இருந்து உத்து பார்த்தாலாம். யாராவ? சாரால். உற்று பார்த்தா 2 சண்டை போட்டுட்டு இருக்கு. இஸ்மவேல் ஈசாக்கு கேலி பண்ணானா, கிண்டல் பண்ணானா. பாருங்க, இதை பார்த்துட்டா. ஆபிரகாம் வயக்காட்டுக்கு போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். உள்ள வந்த உடனே பாருங்க, நைட்டு 10 மணி 8 மணிக்கே வாரான். வந்த உடனே சொல்லியிருப்பா, யோ நில்லையா அப்படின்னு இருப்பா. என்ன இன்னைக்கு சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆபிரகாம் கேட்டிருப்பான். இருக்கும் சொல்லு, இருக்கும். 2ல 1 தெரிஞ்சாகணும். 1 அவ இருக்கணும், இல்லாட்டி வெரி குட், நல்லா சண்டை போட்டிருக்கீங்கன்னு தெரியுது. சொல்லியிருப்பா, 1 அவ இருக்கணும், இல்லாட்டி 2ல 1 தெரிஞ்சாகணும். உள்ளவா அப்படின்னு இருப்பா. இவளே கல்யாணம் பண்ணி வைப்பாலாமா, இவளே பிரித்து வைப்பாலாமா. நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. பக்கத்து ரூமில் சாரால் இருந்திருப்பா, ஆகார் இருந்திருப்பா. என்னத்தான் இந்த ஆள் சொல்கிறான் பார்க்கலாம் நினச்சிருப்பான். ஒன்றும் பேசாமல் இருந்துட்டான். அப்படியே சாரால் உக்கரமாக நிற்கிறா, மாறியே ஆகணும்னு. சரி வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருப்பா. இந்த பேச்சு வாங்கிக்கின்னு சோறு எங்களுக்கு ஒரு கேடா. சாப்பிட்ருப்பான் ஆபிரகாம். இல்லை அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன்னு இருப்பான். சொல்லியிருப்பா, வர போக்கு சரியில்லை, சொல்லாத மாதிரி என்னை பார்க்காத, எனக்கு கோபமாக வரும். அல்லேலூயா. வர போக்கே சரியில்லைன்னு இருப்பா. அப்படியே படுத்திருப்பான். என்ன செய்ய? அதுதான் தன் அப்பான்னு அறிமுகப்படுத்தினது. மூத்த மகன், சேஷ்ட புத்திரகத்துக்கு சொந்தக்காரன், பொறுத்து அப்படிங்கிறா, அடம் பிடிச்சவ, சொன்னதை சாதிக்கணும்னு நினைப்பா. என்ன செய்ய? பாவம் இல்லை ஆபிரகாம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியல? எல்லாம் பாவக்காய் சூப்பு. அல்லேலூயா. பாவம் ஆபிரகாம் அப்படியே படுத்திருப்பான். நைட்டில் ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். நான் மட்டும் ஆபிரகாம் வந்தால் எப்படி நினச்சிருப்பேன், ஆண்டவரே அவளுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நானாக இருந்தால் நினச்சிருப்பேன். ஆபிரகாம் ஆண்டவர் வந்துட்டார். மனசில் நினச்சிருப்பான், பரவாயில்ல தெய்வம் வந்து நல்லதை சொல்ல போறா நினச்சான் பார். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே சொல்லுங்க ஆண்டவரே, சாரால் என்ன சொல்கிறாலோ அதன்படி செய். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் எதை சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவான், மாற மாட்டான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சான், ஆகாரை கூப்பிட்டான். என்னைக்கு சுட்ட அப்பமோ, நம்ம காலையில் வடை சுட்டாலே சாயங்காலம் நூல் ஃபேக்ட்ரி, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமாம், காலையில் வச்ச குழம்பு மதியம் சாப்பிட முடியல, ஆனால் ஜபமன்ட்டு சமைச்சேன்னு சொல்கிறப்ப அதான் ஏற்றுக்க முடியல. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஆமாம், நம்ம குழம்பு அந்த மாதிரி இருக்குது. என்னைக்கு சுட்ட அப்பமோ, அப்பத்தை எடுத்து கையில் கொடுத்து, காலையில் தூக்க கலக்கத்தோட ஆகார பிள்ளை எழுப்பி கையில் கொடுத்து, ஒரு துருத்தி வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து கொடுத்து போனிட்டுருப்பான். ஆகார் திரும்பி பார்த்துருப்பா. கண்ணில் தண்ணி தாரையாக வந்திருக்கும். அவள் பார்த்த பார்வை, அவள் கண்ணிலேருந்து வந்த தண்ணி சொல்லியிருக்கோம், யோ நான் அடிமையா, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, நான் எங்கே போவேன், அன்னைக்கே துரத்தின்னு தான் போயிட்டுருப்பேன், இன்னைக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டு போங்கிற. ஆபிரகாமால் ஆகாரை பார்க்க தோணிருக்கா. திரும்பிட்டு இருப்பான். பிள்ளையை கூட்டிட்டு போறா. எங்கே போறா தெரியல, போய் என்ன பண்ண போறா தெரியல, அங்கே என்ன நடக்க போகுது தெரியல. அந்த பையன் இப்போ ஆபிரகாம் கோட்டீஸ்வரன். அந்த பகுதியிலேயே இவன் தான் பெரிய ஆளாக இருக்க ஆரம்பித்தானா. ஆயிரக்கணக்கான வேலைக்காரன், ஆடு மாடு தாங்கக்கூடாத செல்வ சீமா. அவன் வீட்டில் அந்த பையனை இஸ்மவேலை தரையிலேயே நடக்க விட்டுருக்க மாட்டான், எல்லாம் தூக்கி தூக்கி சுமந்துருப்பான். அப்பேற்பட்டவன் நடந்து போகிறான். தூக்கம் தெரிஞ்சோடனே அம்மாவை பார்த்து கேட்டிருப்பான், மம்மி எங்கே கூட்டிகிட்டு போகிற? அவன் மனசில் நினச்சிருப்பா, எனக்கே தெரியல எங்கே போகிறேன்னு. வா வா அப்பா வீட்டுக்கு போகலாம், வா மம்மி எனக்கு இங்கெல்லாம் பிடிக்கல, வா வீட்டுக்கு போகலாம்.
வேணாண்டா, ஏன் என்னை கூட்டிட்டு போற? தெரியலவா. பசிக்கும் போதெல்லாம் அந்த பையனுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பா, தண்ணி கேட்கும் போதெல்லாம் தண்ணியை கொடுத்துருப்பா. அந்த பையன் அடிச்சிருப்பான், ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்திருப்பான். அப்பா வந்தா என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா? நீ தான் என்னை கொடுமைப்படுத்துறேன்னு இருப்பான். எங்கே கூட்டிட்டு பாரு, இப்படி சொல்லியிருப்பா. நான் கற்பனையாக பேசுகிறேன். அதோ தெரியுது பாரு அந்த மரம், அது வரைக்கும் போகலாம். அதோ தெரியுது பாரு அந்த மலை, அது வரைக்கும் போகலாம். அதோ தெரியுது பாரு ஒரு பாறை, அது வரைக்கும் போகலாம். இப்படியே சொல்லி 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 கூட்டிட்டு போயிட்டா. நடக்காதவன் ரொம்ப தூரம் நடந்துட்டான். பொழுது போயிட்டு இருக்கோம். பையனை மடியிலேயே படுக்க வச்சிருப்பா. நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டா. ஒரு வாய் அப்பத்தை சாப்பிட்டுருக்க மாட்டா. ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிச்சிருக்க மாட்டா. வனாந்திர அனுபவம் இவளுக்கு ஏற்கனவே இருக்கு. அதனால பிள்ளைக்கு எங்க போய் வீடு தேடுறோமோ, வீடு போய் மக்கள் சஞ்சரிக்கிற இடம் போற வரைக்கும் இது வேணான்னு இருப்பா. அப்படியே நான் வறண்டு இருப்பா. பையனை மடியில படுக்க வச்சிருப்பா. தன் வாழ்க்கையே கற்பனை பண்ணி பார்த்துருப்பா. ஆனா அதை மாதிரி இருந்தேன், எங்கெங்கேயோ போனேன். திடீர்னு ஒரு கோட்டீஸ்வரனுக்கு மனைவியா மாறினேன். ஒரே ஒரு நாள் நைட்டு எல்லாம் முடிஞ்சு போய் திரும்ப நடுத்தருவுக்கு வந்துட்டேன். வாழ்க்கையே கசந்து போயிருக்கும். காலையில் எந்திரிச்சிருப்பா. ஆபிரகாமை பற்றி தப்பா சொல்ல தோணி இருக்காது அவளுக்கு. பையனுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பா. பையன் சொல்லியிருப்பான், என்னால் நடக்க முடியல மம்மி, வா அப்பா வீட்டுக்கு போயிடலாம். வேணாண்டா, ஏன் என்னை கொண்டு வந்து கொடுமைப்படுத்துற? தெரியலையே, எங்க போறோம் தெரியல, போய் என்ன பண்ண போறோம் தெரியல, பிள்ளை எப்படி காப்பாற்ற போறோம் தெரியல, தனக்கு என்ன பேக்ரவுண்டு தெரியல, தனக்கு யாரு பின்னாடி யாருமே இல்லை. அந்த அப்பம் இருக்கிற வரைக்கும் போயிருப்பா, தண்ணி இருக்கிற வரைக்கும் போயிருப்பா. கொஞ்ச நேரத்தில் அப்பம் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு. பையன் கத்திருப்பான், மம்மி பசிக்குது மம்மி, எனக்கு தண்ணியாவது தான் இருப்பான். ஓடி இருப்பா, எங்கெங்கயோ குழி நோண்டி பார்த்திருப்பா, யார்கிட்டயாவது கேட்டிருப்பா, கத்திருப்பா, யாராச்சும் இருக்கீங்களா, என் பையன் சாகர மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் தண்ணி தரீங்களான்னு கேட்டிருப்பா. வனாந்திரம் பார்த்தீங்களா, இவ சத்தமே இவளுக்கு திரும்ப வந்திருக்கும். அப்படியே உருக்குலைஞ்சு போய் குழந்தை கத்தி கத்தி அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். போய் தட்டிருப்பா, டேய் எழுந்துடுறா, எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க, நீயும் போயிடாதரா, எழுந்துடுறா. துளிக்கிருப்பா, தட்டி இருப்பா, கத்திருப்பா. பையன் அன்கான்சியஸா மாறிட்டானு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போகுது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் எதிரா வருது, பட்ட காலே படுது கெட்ட குடியே கெடுதுன்னு, அதே மாதிரி எனக்கு மட்டுமே ஏன் இதெல்லாம். பையனை எழுப்பியிருப்பா, தட்டியிருப்பா, கத்திருப்பா. பையன் எந்திரிக்கல. ஒரு காலத்துல தான் ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி கொடுத்தவ இப்ப பச்சை தண்ணி கொடுக்க கூட வக்கு இல்லாத மாறிட்டான். தேடி இனி புள்ள செத்துரும், பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கோம், பிள்ளை செத்துரும் நினைச்சு கொண்டு போய், அம்மா பார்த்தீங்களா சாகும் போதாவது நல்ல இடத்துல சாகணுன்ட்டு ஒரு சூற செடிக்கலை கொண்டு போய் போட்டுட்டு, கல்லெறிகிற தூரம் அம்பு எறிகிற தூரம் இவ போய் உட்கார்ந்துட்டு சத்தம் போட்டு அழுகிறா. கடந்த காலத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா, ஒரு காலத்துல இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது வனாந்திரத்துல ஆண்டவரை பார்த்து சொன்னா, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்துல கண்டேன். இப்போ கண்டவரும் காணும், காணாதவரும் காணும், என்ன செய்யன்னு தெரியல, அழுதுட்டு இருக்கிறா. இவ பிள்ளைய போட்டுட்டு வந்தாப்ப அந்த பையன் அங்க எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு கத்திருப்பா, மம்மின்னு கத்திருப்பா, அம்மான்னு கத்திருப்பா, அப்பான்னு கத்திருப்பா. அம்மாவே கேட்க கூடாதுன்னு தான் விட்டுட்டு போயிட்டா. ஆனா அந்த குழந்தை எந்திரிச்ச உடனே யாருக்கு கேட்டுச்சு இல்லையோ, ஆண்டவருக்கு கேட்க ஆரம்பித்தது. ஆமென். ஆண்டவரால மேல இருக்க முடியலையா, நேர ஆகார் இருக்கிற இடத்துல வந்து கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். நீ செத்துருவ நினைச்சப்பர், முடிஞ்சிட நினைச்சப்பர், இது திரும்ப வராது நினைச்சப்பர், அதே இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சப்பர், அதை மீண்டும் நான் எழுப்ப போறேன். ஆமென். இந்த காலை வேளையில ஏதோ ஒன்று எங்கேயோ தூரமா போட்டுட்டு நீங்க கூட நான் கூட வந்திருக்கலாம். இந்த தரிசனம் அவ்வளோதான் பாஸ்டர், இந்த குடும்பம் அவ்வளோதான் பாஸ்டர், இந்த வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர், இனி அந்த புருஷன் கூட வாழ முடியாது பாஸ்டர், இனி என் மனைவி கூட வாழ முடியாது பாஸ்டர், இனி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது பாஸ்டர், எனக்கு அப்பா அம்மா இல்லை பாஸ்டர், நான் அனாதை மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை பாஸ்டர். ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அழுகிறப்ப, இந்த
பகல் வேளையில கர்த்தர் சொல்றார், ஹேய் உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ. எப்படி ஓடி இருப்பா? உருண்டு பெரண்டு கீழே விழுந்து தட்டு தடுமாறி ஓடிட்டா. ஓடி போய் பார்த்தா துறவு இருக்கு. தண்ணி எடுத்து துருத்தியில ஊத்தி பிள்ளைக்கு கொடுத்தாலாம், உயிர் திரும்ப வந்ததாம். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன், ஆபிரகாமை நம்பனா துருத்தியை கொடுத்துருவான், ஆண்டவனை நம்பனா துறவை தருவார். துருத்தி தீந்துரும், துறவு சந்ததி சந்ததியாய் வாழ வைக்கும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. துருத்தி முடிஞ்சிரையா? மனுஷனை நம்பனா, உலகத்தை நம்பனா, பொருளை நம்பனா, பிஸ்னஸை நம்பனா, உறவை நம்பனா, வாட்டர் பாட்டிலை கொடுத்து அனுப்பிடுவான். ஆனா ஆண்டவனை நம்பி பாரு. அந்த குழந்தைக்கு உயிர் வந்தோடனே ஆண்டவர் சொல்றா, நான் இனிமேல் இவன் கூட இருக்க போறேன், இவனை பெரிய ஜாதியா மாத்த போறேன், இவனை ஆசீர்வதிக்க போறேன், இவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாய் இருக்க போது, இவன் பலத்த ஜாதியாய் மாறுவா. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல 1/3 அவங்க தான். அன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை. நான் பேசுறது புரிஞ்சுதா? திரும்ப நான் சொல்றேன், புரிஞ்சுதா? ஆமா, ஏதோ ஒன்று தூக்கி போட்டல, அதை போய் கையில் இட. இந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் நினச்சிப்பார், கையில் இட. இந்த குடும்பம் அவ்வளோதான் நினச்சிப்பார், கையில் இட. அந்த புருஷன் கூட வாழ முடியாது பாஸ்டர், கர்த்தர் மாற்றுவார். போய மீண்டும் இட, மகிமை வெளிப்படும், துறவு உண்டாகும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியமான வழி திறக்கப்படும். உன்னை பாதியில் கைவிட மாட்டார். ஆகாரை பார்த்து சொல்லியிருப்பார், ஆபிரகாம் மாதிரி நானும் மறந்துடுவேன் நினைச்சியோ? ஆபிரகாம மாதிரி நானும் பாதியில் கைவிட்டுடுவேன் நினைச்சியோ? இல்லை ஆகாரே, உன்னை காண்கிற தேவன் நான், உன் வேதனை அறிந்திருக்கிற ஆண்டவன் நான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உன் பிரச்சனை என்ன? நமக்கு விரோதமாக யார் எழுதிட்டா? எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக்கி, குறி சொல்லுகளுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கி, கட்டுக்கதைக்காரர்களுடைய காரியங்களை நிர்மூலமாக்கி, அவர் தமது ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழுதப்பட எல்லா கூற்றுக்களையும் கர்த்தர் குலைத்து போட போகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக போகிறது. உன்னை அனாதை போல தவிக்க விட்டு அதே இடத்துல கர்த்தர் ஒரு வாசலை திறக்கப் போகிறார். அற்புதமான மகிமை வெளிப்பட போகிறது. உன் குகை மாறப்போகிறது, உன் சிறையிருப்பு மாறப்போகிறது, உனக்கு எதிராக எழும்பின நுகம் உடைக்கப்படும். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அவர் அல்பா ஒமேகா, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர்தான் தொடக்கம், அவர்தான் முடிவு. அவரை மிஞ்சி எதுவும் என்னை தொட முடியா. உன் பிள்ளைகளை எதுவும் தொட முடியா, உன் எதிர்காலத்தை எதுவும் தொட முடியா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஆண்டவரோட ஐக்கியப்படு, ஆண்டவர் பட்சத்தில் நில்லு. எவ்வளவு பெரிய கொகையா இருக்கலாம், எத்தனை எதிர்பார்க்கலாம், எத்தனை எதிர்மறையான காரியமா இருக்கலாம், நீ தோற்று போக மாட்ட. உன்னை ஜெயிக்க பண்ணுவார். உன்னை எவனும் அழிக்க முடியா. கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் காரியத்தை தலைக்கடாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கவனி. அப்பா இல்லாம வந்திருக்கலாம், அம்மா இல்லாம வந்திருக்கலாம். யோவானே, இதுதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டியோ? கொகையை விட்டு வெளியே வர முடியாது நினைச்சியோ? இல்லை யோவானே, இனிமேல் தான் உன் ஊழியம் வளரப்போகுது, இனிமேல் தான் உன் பிரசங்கம் வெளியே வரப்போகுது, இனிமேல் தான் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பெருசா இருக்க போகுது. நான் அல்பா, நான் ஒமேகா, நான் முந்தினவர், நான் பிந்தினவர். அப்படியே 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஒருவேளை தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், நேசிக்க ஆள் இல்லாமல், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு கொகை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு உளையான சேரு உன்னை விடாதபடி கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. உனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. உன் தடைகள் உடைய போகிறது. தம்பி, உன் எதிர்காலத்தை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறார்.
90 வயசு மதிக்கத்தக்க ஒரு தகப்பனுக்கு கர்த்தரால செய்ய முடியும்னா உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி